பரணி கேக்குதா? அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? அப்டேட்டோட ஆரம்பிக்கீங்களா? ஓகே, நான் கேக்குது. ஒரே நிமிஷம் அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாம். போட்டிருந்தீங்களா? அது என்ன ரீசன்ட் லுக்கா இல்ல பழைய லுக்கா கலை வந்து? இது அப்டேட்டை பற்றி சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓகே. மாஸ் சத்ரா ஈவெண்ட் ப்ரீ ரிலீஸ் இப்போ ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு. அதுல சூர்யா அவர்கள் வந்துட்டு வந்திருக்காரு கெஸ்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போல் அப்போ இப்போ அப்படின்ற சாங் வந்து இந்தியன் பெனல்ல, அதாவது டிடிஎஃப் வாசன் நடிக்கிற படத்துல இருந்து நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் ஆகுது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஃபன் ப்ரோமோன்னு நினைச்ச ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரம் ஜீவம்ருத்த பிந்து, அதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஒரு மலையாளம் ஃபிலிம், பேசில் ஜோசப் நடிக்கிற ஃபிலிம். அது வந்து டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது சைனா பிளேயில் இந்த வீக் ஃப்ரைடே. அதே மாதிரி அதர்ஸ், ஆரோமலை, இந்த 2 படமும் November 7th தேட்டரில் வருது. அதோட ட்ரெய்லர்ஸ், 2 படத்தோட ட்ரெய்லருமே நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி மேன் சீசன் 3 அது வந்து November 21st ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அமேசான் ப்ரைம்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இட் வெல்கம் டு டெரி, அது ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆச்சுல. அதுக்கு அந்த டிவி சீரீஸ் வந்து 3 சீசனாக வந்து பிளான் பண்ணுறாங்களாம். 1962, 1935, 1908. ஸோ இது 3 சீசன் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் HAQ அப்படின்ற ஹிந்தி ஃபிலிமோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. அதில் வந்துட்டு யாமி கௌதம், அதுக்கப்புறம் இம்ரான் ஹஷ்மி இவங்களாம் நடிக்கிறாங்க. சுபான் எஸ்வர்மா அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்து விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் போல இருக்கு. அப்புறம் ஒரு கேட்டாப்ல அந்த ஸ்கில் வந்து பழைய ஸ்கில் தான். ஆனால் என்னன்னா இப்போ அடுத்த வருஷம் வரப்போகிற ஒரு படத்தில் ஆல்மோஸ்ட் இந்த கெட்டப்பில் இல்லைன்னா இதுக்கும் இந்த முடி கூட இல்லாமல் மொட்டை அடித்த மாதிரியே ஒரு படத்தில் நடிக்க போறாரு. செம்ம மாசான ஒரு படத்தில் வர போறாரு. வீரசிம்மா ரெட்டியோட பீரியடிக் ஃபிலிம் அது ப்ரோ? இது பழைய ஸ்கில் இல்ல நீங்க சொன்னீங்க அடுத்த வருஷம் வர போட அந்த வீரசிம்மா ரெட்டியோட பீரியடிக் படம் தானே? இல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இந்தியா படம், அடுத்த வருஷம் வர்றது. இப்பயே சொல்லிடுறேன், ஓப்பனா சொல்லிடுறேன், ஜெயிலர் 2ல தான் வரப்போகுது. ஜெயிலர் 2ல சிவாஜி த பாஸ் கெட்டப் மாதிரி இந்த கெட்டப்ல அடிக்க போறாரு. நானும் கமல் கொஞ்சம் தான் பேசிட்டு இருந்தோம், இந்த லுக்லி நெல்சன் கூப்பிட்டு வந்துருவான். அதுதான் சொல்ல வேணாம்னு பார்த்தேன். நம்ம ஏன்னா அந்த ட்வீட்டா சில விஷயம் போட முடியல. ட்வீட்டா போட்டா நேற்று அப்படிதான் அந்த விக்ரம் படத்துக்கு அப்டேட் போட்டோம், அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு டெலிட் பண்ணிட்டேன் நான். அது சில பல சிக்கல்கள்லாம் வருது, அதனாலதான் மறைமுகமாக போடுறது. இப்போ ஜெயிலர் 2ல வந்து இவர் இந்த கெட்டப்ல வர போறாரு. அதை நம்ம இப்போ போட்டால் நல்லா இருக்காதுனால அதை போடல. கேட்டே சொல்லியாச்சு, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. அது மாஸ் ஜாத்ரா படமே வந்து 31 சென்ற 6 மணிக்கு தான் போடுறாங்களாமா ப்ரோ? வேஸ்ட் எதுக்கு அப்படி 31 6 மணிக்கு பிரீமியர் போடுறாங்க? இந்த நாளே பிரீமியர் போடலாம், என்ன காரணம் ஒன்றும் புரியலையே. தெரியல, கமலும் அப்படிதான் நியூஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னா. அதான் பிரீமியர், ஆல்ரெடி பிரீமியரே வந்து அந்த டைமுக்கு தான் 6 மணிக்கு தான் 31 ப்ரோ. மார்ச் ப்ரோ எஸ்டிஆர் அப்டேட் இல்ல என்ன கேக்குறாரு தெரியல. எஸ்டிஆர் அப்டேட்டா? ஆமாங்க. அது இப்பதானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அரசன் ப்ரோமோ வந்துச்சு. அடுத்த மாதம் ஷூட்டிங் போறாங்க, நவம்பர்ல ஷூட்டிங் போறாங்க. ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நவம்பர்ல ஷூட்டிங் போறாங்க. ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி அது வட சென்னை யூனிவர்சிங்கிறதெல்லாம் ஓகே. இப்போ இந்த சில பல நடுவில் பஞ்சாயத்து வச்சு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நவம்பர்ல ஷூட்டிங் போறாங்க சீக்கிரமே. அதாவது வெற்றிமாறன் படத்துல அவர் ரொம்ப கம்மியான நாட்கள் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அசுரன் ஒரு படம், தனுஷ் படம். அதுக்கப்புறம் இந்த படம் தான் வந்து ஃபுல் ஸ்பீட்ல எடுக்க போற படம். சொல்ற தகவல் படி பார்த்தா ஒரு 4-5 மாசத்துக்குள்ள டோட்டல் படமே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வேகமா முடிக்க போறாங்க படத்தை. அடுத்த வருஷமே ரிலீஸ் பிளான் பண்றாங்க அப்படின்னாங்க. ஆல்ரெடி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டாராம். அவ்வளவுதான் இப்போதைக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஓகே ப்ரோ. பென்ஸ் படத்தோட ஷூட்டிங் வந்து தாசன் கோ ஃபேக்டரியில நடந்துட்டு இருக்கு. எனக்கும் பேக்ரவுண்ட் அப்படிதான் தோணுச்சு. அடுத்த வருஷம் என்ன பண்ண காத்திருக்காங்களோ.
எனக்கு தெரியல, அந்த படம் மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது, ஏனே தெரியல. எந்த படம்? பென்ஸ். பென்ஸா? ப்ரோ அது ரொம்ப மொக்கையாதான் ப்ரோ இருந்துச்சு அந்த வீடியோவே. அந்த தங்க ஆமா. கலர்ல சுத்தியில எடுத்துட்டு வருவார்ல. அது அது இருந்துச்சு, ஏங்க பட் நீங்க ஆனா அதுவே பரவாயில்லைங்க. இது பாத்துட்டீங்களா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஒண்ணு? இது அந்த சமையல் கட்டுல இருப்பாரு அது. ஆமா, ராகவா லாரன்ஸே கிராபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அவசர அவசரமா அது ரிலீஸ் பண்ணது ப்ரோ. அது கூட வந்துட்டு அவர் பர்த்டேக்கு ஏதோ அவசர அவசரமா ஏதோ பண்ணியிருந்தாங்க, அது கூட ஓகே. பட் என்னன்னா, பாக்யராஜ் கண்ணன் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆவரேஜ் லெவல்லே ரெண்டே தான் படம், இருக்கும். ரெண்டே படம். 2 படமா? 3 இல்ல? சுல்தானு ரெமோ தானே? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பண்ணியிருந்தாரு. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. அவர் டெபியூ பண்ணதே ரெமோ தான். ஆமா, இல்ல, சரி ஓகே நீங்க ஓகே, மேட்ருக்கு கரெக்ட். வாங்க. இல்ல 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 இல்ல, அதான் அந்த 2 படமுமே ஒரு மாதிரி ஆவரேஜ் ஃபிலிம் தானே, அதனால சொன்னேன். பட் ஆனா வந்து சுல்தான்ல ஒரு மாதிரி கமர்ஷியல் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இதுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா ஓ வாவ் சூப்பர், அந்த லெவலுக்கு இருக்குமான்னு தெரியல. ஒரு ஆவரேஜ் டு டீசென்ட் லெவல்ல மேபி இருக்கலாம் அப்படின்னு தோணுது. சுல்தான் கதையாவது லோகேஷ் தான். லோக்கியோட இதுதான் ப்ரோ, லோக்கியோட லைன் தான். ஸ்கிரீன் பிளே லோக்கியா இருந்துச்சுன்னா ஓகே, பட் பாப்போம். லோக்கி அடுத்து கைதி 2 பண்ணா நல்லா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு விபில நவம்பர் 7th வந்து ரஜினி சுந்தர்சி ப்ராஜெக்ட் கன்ஃபார்மா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து ஆர்கேஎஃப் அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ. தீபாவளிக்கு சக்கரை பொங்கலான்ற மாதிரி கமல் பர்த்டேக்கு ரஜினி படம் அப்டேட். ப்ரோ இந்த ஆர்கேஎஃப் ப்ரொடக்ஷன் ப்ரோ. இல்ல ப்ரோ, அது 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 அதுக்கு தான் கேள்வி கேட்க வந்தேன் பிரகாஷ் ப்ரோட்ட. ப்ரோ சுந்தர்சி இன்னுமா ப்ரோ ஃபீல்ட்ல எப்படி ப்ரோ நம்பி கொடுக்குறாங்க இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்லாம்? ஆக்சுவலா அவர் ஒரு நல்ல டைரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரி, அவர் ரைட் பண்ணுற ஸ்டோரியில் சில விஷயங்கள் இது பண்ணுறாரே தவிர, மற்றபடி ஒரு நல்ல கதை கொடுத்தா அவர் நல்லா டைரக்ட் பண்ணிடுவார். எனக்கு தெரியல இந்த இது ஸ்டோரி வந்து எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லி. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவ்வளோ பெரிய இது அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ரஜினி சார் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்றப்போ, அட்லீஸ்ட் அது வந்துட்டு ஒரு நல்ல லைனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மீன்ஸ் என்ன சொல்ல, அவர் மற்ற எலமெண்ட்ஸ் அவர் சிக்னேச்சராக இன்க்ளூட் பண்ணுற எலமெண்ட்ஸை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் இருந்து அதுதான் வந்துட்டு அதை எக்ஸைட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டில். அவர் சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ரஜினி சார் ஓகே சொல்லியிருந்தாருன்னா ஆஸ் பர் த ரூமர்ஸ். ஸோ நான் அப்படி தான் பிலீவ் பண்ணுறேன். பார்ப்போம். அவர் வந்துட்டு என்ன சொல்ல, ரொம்ப மொக்க டேரக்டர், எப்பயுமே ஃப்ளாப் ஃபிலிம் கொடுப்பாரு அப்படின்லாம் இல்லைங்க. அவர் நல்ல டேரக்டர் தான், நல்ல கதை தான் வந்து பண்ண மாட்டேங்கிறாரு, அவ்வளோதான். புரிஞ்சு பரணி ப்ரோ. உள்ளத்தோட எதுவும் சொல்லல, நீங்க ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லிருங்க தெளிவா. இல்ல தலைவரை ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி எடுத்துட்டு போறீங்க. இல்ல பரணி ப்ரோ, அண்ணாத்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ப்ரோ, கெரியர் முடிச்சு விட்டுருவாங்க. ஏங்க இதுக்கெல்லாம் பிரகாஷ் ப்ரோவே டென்ஷன் வருங்க. சிறுத்தை சிவாவும் சுந்தர் சிவான்னு சொல்லி. சிறுத்தை சிவா தான் ப்ரோ அவரோட பெரிய டைரக்டர். எப்படி பார்த்தா ஏகேவோட 3 படம் பண்ணாரு. சரி அப்படிலாம் சுந்தர் சி ஒன்னும் பெரிய டைரக்டர் இல்லையே. இப்போ இல்ல ஹரிஷ் ப்ரோ, சுந்தர் சி பெரிய டைரக்டர் இல்லைன்னு இல்லை ப்ரோ. அவர் வந்துட்டு ஆல்ரெடி ரஜினி வச்சு படம் பண்ணியிருக்காரு ப்ரோ. அதெல்லாம் பாதி பேர் பாத்துருக்க கூட மாட்டாங்க ப்ரோ. புள்ள தூக்கி வைக்கலாம். ஏது அருணாச்சலம் பார்த்துக்கவே மாட்டாங்களா? இல்ல ப்ரோ, இல்ல சீரியஸா சொல்றேன். இப்ப என் கூட எல்லாம் ஒரு பையன் வரான், 8th தான் படிக்கிறான். அவன் படம் பார்த்ததே இந்த இதுல இருந்தான், எது சந்திரமுகி இருந்தான் பார்த்திருக்கான். அவனுக்கு ரஜினினாலே சந்திரமுகி தான் தெரியும். ஆனா ஹரிஷ் ப்ரோ, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்டோரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாருன்றப்போ, ஆக்சுவலா அவர் ஆல்ரெடி ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ண வேண்டியது. பட்
டியூ டு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால பண்ண முடியல அவரால். அதனால தானே இப்போ வந்து மூக்குத்தி அம்மன் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த பீரியட் இல்லைங்க, இல்ல எல்லாமே ஓகே, எல்லா பாசிபிலிட்டிஸ்லாம் நடக்கிறது ஓகே. டேரக்டர் சாய்ஸ் தான் எப்படின்னா, அவர் ரஜினி என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொதுவாகவே அவர் நீங்கள் பழைய பீரியட்லேருந்து பார்த்தாலும் தெரியும். அப்போல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு படம் வரும், இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு படம் வரும், இல்லை 2 வருஷத்துக்கு ரொம்ப இதாக வரும். அப்போ வந்து தொடர்ச்சியாக ஒரு 2-3 படங்கள் பெரிய படங்கள் பண்ணாருன்னா ஒரு சின்ன படம் பண்ணுவார். அவருக்கு ரஜினியோட ரூட்டே அதுதான். எப்பவுமே 2-3 தொடர்ச்சியாக பெரிய படம் பண்ணா ஒரு சின்ன படம் பண்ணிடுவார் எப்பவுமே. ஏன்னா வந்து அந்த வேவ் அப்பதான் பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்து பெரிய படம் பண்ணும்போது அது இன்னும் பெருசா தெரியும். ஏன்னா எல்லாமே பெரிய படமா போயிட்டு இருக்கும்போது அது ஒரு எப்படின்னா ஒரு சலிப்பு தட்டும் ஆடியன்ஸ்க்கே. பார்த்தீங்கன்னா அது அது ஒரு அது ஒரு ஒரு சொல்றது ஒரு மனநிலை. அது சைக்காலஜிக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா அது ஒரு அவங்களுக்கும் ஒரு ப்ரெஷரு. எல்லா பட்ஜெட்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப பெருசா இருக்க பட்ஜெட்ல ஒவ்வொன்றும் இப்போ பாத்தீங்கன்னா பேக் டு பேக் பாத்தீங்கன்னா ஒன்னு கூலியில பாத்தீங்கன்னா கேஸ்ட் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய எல்லா பேன் இந்தியா லெவல் கேஸ்ட் இருந்துச்சு. அதுல அந்த கேஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான படம். அதுக்கு அடுத்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயிலர் டூலையும் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ரஜினி ஒரு சைடு இருந்தாரு, மோகன்லால் மலையாளத்துக்கு இருக்கிறாரு, கன்னடத்துல சிவராஜ்குமார் இருக்காரு, இப்போ தெலுங்குல வந்து பாலையா கூட்டு வராங்க, ஹிந்தில ஒரு டாப் ஸ்டார் அன்னைக்கே சொன்ன ஷாருக்கான். இப்படி வந்து அது போக வந்து ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா இப்போ வித்யா பாலன் வந்து ஏகப்பட்ட பேர் அடிப்படுது படத்துல. இப்போ இது மாதிரி பயங்கரமான கேஸ்டிங். அதுக்கு போக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, அனிருத் மியூசிக்னு அது ஒரு பயங்கரமான ஒரு படைப்பா இருக்கு. அப்படின்னா நம்ம அடுத்த நம்ம என்ன பண்றோம், இந்த நார்மலா எழக்கூடிய கேள்வி என்ன, அடுத்த தமிழ் சினிமால ஒரு பிக்கெஸ்ட் கிராசரி தானா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப எல்லாமே இப்படி அடுத்தடுத்த படம் இப்படி பெருசா பண்ணிட்டு இருக்கும்போது ரஜினி அதுக்கு அடுத்து இன்னொரு படம் பண்ண போறாரு. எப்படின்னா ரஜினி கமல் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாரு. அப்ப என்ன அது இன்னும் பெருசா இருக்க போகுது. அப்ப நடுவில் இப்ப நம்ம அதோட அது பெருசா தெரியல என்ன பண்ணணும், அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணணும், ஒரு மீடியம் லெவல் ஒரு படம். அது வந்து எல்லா தரப்பா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்டா போகுது. இப்ப கூலி உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபுல் பிளடு ஒரு பிளட் பாத் அவ்வளவுதான். அது அந்த கதையே அப்படிதான். அடுத்து ஜெயிலர் 2 என்னதான் நீங்க வந்து காமெடி லைசன்ஸ் இல்லைன்னா அது மாஸ் படம் தான் பயங்கரமா. இப்ப என்ன ஒரு லைட் ஹார்ட்டடா அதே சமயம் வந்து காமெடி கமர்ஷியல் மசாலா எல்லாம் கலந்த மாதிரி இருக்கணும். அது இப்போ டேரக்டருக்கு தமிழ் சினிமா ரொம்ப கம்மி. அவர் அப்படித்தான் முன்னாடி நம்பினது அண்ணாத்த சிவா படத்தை அப்படிதான் நம்பினாரு. அந்த மாதிரி ஒரு ரூட்டடா இறங்கி ஒரு படம் பண்ணிடலாம், ஒரு பெரிய படம் நம்ம ஒரு கிளாஸே போயிட்டு இருக்கு, ஒரு பிஎன்சியில பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் அண்ணாத்தை தேர்ந்தெடுத்தாரு. கொரோனா டைம்னால அது கொஞ்சம் சில பல சொதப்பல். இருந்தாலும் டிவியில பாக்குறப்ப இன்னமும் நிறைய ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க, டிஆர்பி நல்லா ஏற்றுறது எல்லாம் போகுது. தேட்டருக்குலாம் நீங்க அவங்களுக்கு சன் பிக்சர்ஸ் ஓரளவு கலெக்ஷன் வந்திருக்கும் இல்லைன்னு சொல்லி. ஆனா நமக்கு ட்ரோலு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு இதுதான் ஆகும். ரஜினி ஆசைப்பட்டதுன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டை ஒரு கமர்ஷியலா ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அது அண்ணாத்துல சரியா, அதாவது அவர் திட்டம் போட்டது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இப்போ அதை திரும்ப இன்னொரு தடவை பார்க்க இப்போ டேரக்டர் அப்படி யாரு இருக்காங்க யாருமே கிடையாது. அப்போ வந்து நடுவில் வந்து கேஎஸ் ரவிக்குமார், முன்னாடிலாம் கேஎஸ் ரவிக்குமார் இருப்பாரு. கேஎஸ் ரவிக்குமாருக்கு அப்புறம் வந்து ஹரி இருந்தாரு. 2 பேருமே அவுட் ஆஃப் ஓகே, என்னது அவுட் ஆஃப் ஸ்டாக்ங்கிற மாதிரி. அவங்க 2 பேருமே கதை இல்லை, மார்க்கெட்ல இல்லை, ஓகேவா. அதுக்கு அடுத்து இப்ப சிவா இருந்தாரு. சிவாக்கு அடுத்து சிவா மாதிரி ஒருத்தர் வருவாருன்னு பார்த்தா பாண்டியராஜா வந்தார். கொஞ்சம் வந்தபோதே அவர் வந்து பெரிய ஹீரோ ஹேண்டில் பண்ண முடியாம இறக்கி துணிந்தவன்ல போயிட்டாரு. அப்ப அந்த அந்த ஜோன்ல எடுக்கக்கூடிய டேரக்டர் யாருமே இல்லைங்கிறப்ப என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் ஜோன் காமெடி படம். அந்த காமெடி பிளஸ் வந்து அதே சமயம் கமர்ஷியல் மாஸ். அருணாச்சல் நீங்க எந்த அளவுக்கு காமெடி இருக்குமோ அந்த அளவுக்கு மாஸ் இருக்கும். நீங்க மாஸ் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேரக்டர்னு பாக்குறப்ப இப்போ வந்து ஒரு சேஃப் ஹேண்டு அப்படின்னா சுந்தர்சி தான் இருக்கிறார். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, இத்தனை வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சுந்தர்சிக்கு. அது போக என்னன்னா இப்ப அவருடைய டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் தேர்ந்தெடுக்கல வந்து ஒண்ணு இந்த பேய் படங்கள் காமெடி படங்கள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுல காமெடியை வந்து அவர் முழு கிரி மாதிரிலாம் படம் அவர் எடுக்கல. கிரி மாதிரிலாம் அவர் ஃபுல் பேஜா எடுத்தாரு. அது ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் கிரி. தமிழ் சினிமால அர்ஜுனுக்கு வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படம் கிரி கொடுத்தது. அந்த மாதிரி கமர்ஷியல் படம் கூட இவர் எடுக்கலாம். என்ன அது அவர் மைண்ட்ல என்ன வச்சிருக்காருன்னு தெரியல. அதனால என்ன கதை சொல்லி இப்ப பரணி சொன்ன மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு சேர்றாரு அப்படின்னா கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா சுந்தர்சிக்கு வராத ஒண்ணு அப்படின்னா கதை சொல்றது. சுந்தர்சி அவரே சொல்லியிருக்காரு, என்னன்னா நான் ஒரு பெரிய ஹீரோட்ட சொல்றேன், எனக்கு வந்து ஒன்லைன் படம் சொல்ல ஃபுல் கதையை சொல்ல தெரியாது, எனக்கு ஜஸ்ட் ஒன்லைன் இப்படி தான் ஐடியா. அது ஹீரோக்களுக்கு பிடிச்சிச்சுன்னா படம் பண்ணிடுவாங்க, கூட நம்பினாங்கன்னா படம் பண்ணிடுறாங்கன்னு. அப்படி எதுவும் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அப்படி ஒரு ரோல் நடக்கும்போது சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம ஒரே மாதிரி பார்த்து போர் அடிச்சிருங்க. அவரையும் பார்த்து அடுத்தடுத்து ஒரு பெரிய டேரக்டர், அடுத்தடுத்து ஒரு பெரிய காம்பினேஷன், அடுத்தடுத்து பெரிய ஸ்டார் கேஸ்ட் இப்படி பார்த்து போர் அடிக்கிறதோட இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு சின்ன படம், அதுல வந்து ஏகப்பட்ட ஒரு ஜாலியான ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து நார்மலான ஒரு படம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அது ஒருவேளை ஸ்கிரீன் பிளே கிளிக் ஆச்சு அப்படின்னா அதுவுமே சம்பவம் பண்ணும் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் டைரக்டா ரஜினி கமல் படம். பரணி ஏதாச்சும் ஒன்று முந்தானத்தை கேட்ட ஆரம்பிச்சார், ஒருவேளை அவருக்கு 2 பேருக்கு கடைசி படமா இருக்குமான்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அதே ட்வீட்டா போட்டுட்டு இருக்காங்க. அமுத பாரதியில இருந்து நான் ஏகப்பட்ட ட்வீட் பார்த்தேன். அவர் வந்து கடைசி படம், ஒருத்தர் கடைசி படம் இல்லைன்னு சொல்லி ஒரு ட்வீட், ஒருத்தர் கடைசி, இதுவே வாதமா போயிடுச்சு. ஆனா முந்தானத்தை நேற்று நானும் பரணியும் பேசிட்டு தான் நினைக்கிறேன். பரணி ஏதோ ஒரு 4+4 கேட்டாரு, கடைசியில் அதுவே இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா மாறிடுச்சு. எனக்கு வந்து இது ஒரு நல்ல முடிவான்னு தெரியுது. ஒரு கிராஃப் வந்து எப்பவுமே ஒரு பெரிய படங்களா பண்ணிட்டு இருக்காரு, நடுவில் இந்த மாதிரி சின்ன படம் பண்றது ரஜினியோட பழக்கமே அதுதான். ஆரம்ப கால தொட்டத்து அவரோட பழக்கமே இதுதான். அதை இப்பவும் ஃபாலோ பண்றாரு. அது பெரிய விஷயம் தான்.
கரெக்ட் ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா இந்த ரூட் கரெக்ட் தான், கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா இருக்கும். கரெக்ட் தான் ப்ரோ. சரி, அடுத்தது இன்னைக்கு வந்து டாப்பிக்கே இதான் போல் இருக்கு. இந்த சுந்தர்சி, அப்புறம் ரஜினி கமல் ப்ராஜெக்ட் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன நேரத்தை சொன்னேன்னு நினைக்கிறேன், பிப்ரவரி மார்ச்சில் ரஜினி கமல் படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு. இப்பயுமே அதான் சொல்கிறேன், பிப்ரவரி மார்ச்சில் அந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன். இந்த படம் வந்து இவங்க நவம்பர்லேயே சொல்லியிருக்கிறாங்களா? யார் சொன்ன? இப்போ அஜித் பல்தர் ஏதோ டேட் சொன்னார். என்ன டேட்? நவம்பர் 7 கமல் வரட்டும். அந்த நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நேற்று பரணி சொல்லும்போது ஒன்று தோணுச்சு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் முடிஞ்ச அப்புறம் தோணுச்சு. எப்படின்னா, ரஜினிகாந்த் அவர் ஃபீல்டுக்கு வந்தது படம் கமல் கூட தான், அபூர்வ ராகங்கள். அதுக்கப்புறம் பல படங்கள் சேர்ந்து நடிச்சாங்க, 41 படமும் சேர்ந்து நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக நம்பர் மறந்துச்சு. இத்தனை படம் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்ம இவ்வளோ பீக்கில் வந்துட்டோம், 2 பேரும் தனித்தனியாக இவ்வளோ பிரிஞ்சு இந்த அவங்களுக்குள்ளே பேசி வச்சு தான் பிரிஞ்சு பண்ணது படங்கள். நம்ம தனித்தனியாக, அதாவது ஏற்கனவே கமல் சொல்லுவார், நம்ம 1 ரூபா சம்பளத்தை ஆளுக்கு எட்டனா வாங்கிட்டு இருக்கோம், தனித்தனியாக நடிச்சா ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா கிடைக்கும், நம்ம 1 ரூபா சம்பளத்தை நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை கமலா சொல்லி தான் ஒரு பிசினஸ் வைஸா அவரை கமலா தான் பிரிச்சு விட்டார். ரஜினி கூட பிரியணும்னு இல்லை, கமலா தான் நம்ம தனித்தனியாக படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவங்களே திரும்ப சேரும்போது அது அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த பீரியட்ல கடைசியில் ஃபினிஷிங் டச்சை சூப்பராக பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. நல்லதுனால நல்லது ஒரு ஆரம்பம், நல்லது ஒரு இதாக இருக்கணும்னு தோணுச்சு. பயங்கரமாக பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும், நல்ல படமா ஒரு இதாக வரட்டும். நெல்சன் டேரக்டர்னா இன்னும் சந்தோஷம் தான், 2 பேர் சேர்ந்து எடுக்கிற படத்தை பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நெல்சன் கன்ஃபார்ம்னு எல்லா சைடும் சொல்லிட்டாங்க, நெல்சன் கேம்ப்லயுமே சொல்லிட்டாங்க நியூஸா. அது அடுத்த வருஷம் தான் நான் சொல்லிட்டு வருது, அப்போ பேசிக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, இல்ல ப்ரோ, எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, கமல் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல சுந்தர்சி கூட ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. ஏன் அன்பசிவம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கல்ல அவங்க? இல்ல ப்ரோ, அது எப்போ இல்ல, இப்போ சொல்றேன், இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு சொல்றேன் ப்ரோ. இப்ப இல்லைங்க, எனக்கு இப்ப நான் ட்ரெண்ட் எல்லாம் போக விரும்பல. இப்ப சுந்தர்சி டக்குன்னு அரண்மனை 5 அனௌன்ஸ் பண்ணா கூட அரண்மனை 5 1 கோடி தொட்டுரும். ஓகேவா? பிசினஸ் அப்படியே அவருக்கு வந்து அந்த ஜானர்ல அப்படி ஒரு பிசினஸ் இருக்கு. அது போக என்னன்னா, அவர் இப்போ மூக்குத்தி அம்மன் 2 எடுத்துருக்கு, அதோட ஸ்கிரிப்ட் எல்லாம் கேள்விப்பட்டவங்க அதுவுமே நல்ல பயங்கரமா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அது போக அவர் பெரிய ஹீரோக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே ஒரு முயற்சி பண்ணிட்டே வந்தாங்க, 2-3 கதை அவர் நடக்கல, முன்னாடியே நடந்துட்டு இருக்கிறது அது நடக்கல. இப்போ அது கரெக்டா ரஜினிக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்த 7ஆம் தேதி அனௌன்ஸ் வரப்ப பேசிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் அந்த அரண்மனை 4 பார்த்தீங்கன்னா தெரியும், அரண்மனை 4ல காமெடி தான் இருக்காது, ஆனா கதை சூப்பரான கதை. நம்ம இது வரைக்கும் பார்த்துடாத ஒரு சும்மா அந்த பாக் கான்செப்டே செம்மையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதையை நல்லா தேர்ந்தெடுத்து பயங்கரமா எழுதிட்டாரு அப்படின்னா யார் சொல்ல முடியும்? இப்ப நம்ம பெருசா எதிர்பார்க்கிற படங்களை விட அந்த படம் நல்லா கிளிக் ஆகலாம். ஒரே பயம் அது தான். போக கமலோட இன்புட் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன், கமலோட கொஞ்சம் இன்புட் இருக்கும், சேர்றப்ப இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெட்டர் அவுட்புட் வரலாம். பிரகாஷ் ப்ரோ, எல்லாமே மேபி தானே, வரலாம். ஆதினா மியூசிக்கா நீங்க வேற ப்ரோ, அத சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஹிப்ஹாப் தான் ப்ரோ வேணும். அது ப்ரோ ஹிப்ஹாப் தான் ப்ரோ வேணும். சுந்தர்சி இல்ல அதெல்லாம் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான்ட்ட போவாங்கன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் கியர் போட்டு அபியண்ணா கிட்ட வந்துட மாட்டாங்கல்ல இன்னைக்கு இருக்க ட்ரெண்டா? எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான்ட்ட போவாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த தோணுது, பாப்போம் ப்ரோ. எனக்கு என்னவோ அனிருத்துட்டே போயிருவாங்க ப்ரோ. இல்ல அனிருத்து போக வேணாங்க, இப்பதான் கூலிக்கு அப்புறம் ஜெயில விட்டு நடுவுல போக மாட்டாங்க. அனிருத்து போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து நெல்சன் படமும் அனிருத்துங்கிறப்ப கண்டிப்பா அனிருத்து போக மாட்டாங்க. வந்தா நீங்க சொல்ற மாதிரி வரணும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லையா, ரொம்ப எல்லாமே பாராட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு பண்ணாதான் ஹிப்ஹாப் பாதியில இறக்கி விட்டா ப்ரோ. ஒரு சேட்டையா தான் இருக்குன்னு வச்சுங்களேன். தமன் எப்படி ப்ரோ? தமன் பண்ணலாம், பிஸியா இருக்காரு, மொரட்டு பிஸியா இருக்காரு. அவர் வந்து தெலுங்குலேயே பார்த்தீங்கன்னா நிறைய படம் நமக்கு ரிப்பீட்டா தான் தெரியுது. என்னதான் இப்போ நீங்க வந்து மாசா இருந்தாலும், இப்போ ஓஜி பிஜிஎமும் பார்த்தீங்கன்னாலும் இந்த டாக்கு மகாராஜ் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து நமக்கு மேட்ச் ஆகும், மைண்ட்ல ஒரே மாதிரி தோணும். அப்ப நமக்கு என்னன்னா நிறைய படங்கள் பண்றோட எஃபெக்ட் அது. அதனால அதெல்லாம் பண்ணாம அனைத்துட்டையும் கொடுக்காம வேற ஏதாவது கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ண நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த மத சொல்ற மாதிரி மன்சூரியன் சொல்ற மாதிரி முதல்ல தோண்டணும், அப்புறம் நடணும், அப்புறம் வளரணும், அப்புறம் தான் வெட்டணும். ப்ரோ ஹிப்ஹாப் தமிழானா அதுவே பிளாஸ்ட் தான் ப்ரோ.
பிரகாஷ் ப்ரோ, அப்ப எல்லாம் ஐபிஎல் டீசர் எப்போ இருந்துச்சு உங்களுக்கு? நான் பார்க்கவே இல்லைங்க. நான் டிடிஎஃப் வாசல்லாம் நான் வந்து என்னத்த சொல்றது, படமா டீசர் வரட்டும். டீசர் வந்துச்சு, அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ தானே வந்துச்சு. டீசரே வந்துருச்சு. அப்படியா? இல்ல பார்க்கல, அதுவும் பார்க்கல. இன்னைக்கு வந்து ப்ரோமோவும் பார்க்கல. செய்திகள் வாசிப்பது மட்டுமே நம்ம வேலைன்னு விட்டேன். ரேசிங் சென்சேஷன் பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்றாரு, ஆட்டத்துல ஜெயிக்கணும்னா ஓட்டத்தை அதிகப்படுத்தணும். ரேசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசன். பிரகாஷ் ப்ரோ, சாரி ப்ரோ, நீங்க கேளுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க. ப்ரோ டவுட், இந்த வலை பேச்சுக்குலாம் எப்படி ப்ரோ நியூஸ் வருது? அதை ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுங்கன்னு. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். மூணு வகை இருக்கு இதுல. ஒண்ணு வந்து ஆர்டிஸ்ட், ப்ரொடக்ஷன் ஹவுஸ், டைரக்டர் டீம், இவங்களே தன்னோட நியூஸை வந்து பரவணும், பிஸ்னஸ் ஆகணும், படத்தை பத்தி அதிகமா பேசப்படணும் அப்படிங்கிறத அவங்களே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு சில ப்ரொடியூசரே எனக்கு நான் நேரில் சொல்லியே பார்த்துருக்கேன். இது மாதிரி நம்ம வந்து இந்த டேட்டுக்கு பிளான் பண்றவங்க சொல்லிருங்க, நீங்க பிரேக் பண்ணுங்க, அதை வச்சு நம்ம நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர், ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றத விட அப்படி போனால் கூட ரொம்ப என்கொயரி கம்மியாக வரும், சரி பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் இதே வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் பற்றி இவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த படம் நல்லா வந்திருக்கான், இந்த தேதி பிளான் பண்ணுறாங்களாம், நான் கேள்விப்பட்ட படம் சூப்பராக வந்திருக்கான், எல்லாரும் பாராட்டுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி அந்த நியூஸை சொல்கிறப்ப ஒரு இந்த ரெகுலராக சினிமா ஃபாலோ பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே சினிமா நியூஸ் எல்லா நியூஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. வலைபேச்சு உள்பட ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமில் முக்கியமான பேஜ், அதாவது இன்ஸ்டாகிராமில் அப்டேட் யாரும் தரதுன்னு ட்விட்டரில் வர ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. ஆனால் அப்டேட்னு பார்த்தா ஒன்று யூடியூப், இன்னொன்று ட்விட்டர், இந்த ரெண்டு தான். இந்த பிரேக்கிங் நியூஸுங்கிறது அங்கே தான். அப்போ இந்த ரெண்டு இடத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ப்பா. அவங்களுக்கு செய்தி வந்து இலகுவாக கிடைக்கணும், ஒரு படத்தை பற்றி செய்தி கிடைக்கணும். நீங்கள் செலவு பண்ண கோடியாக செலவு பண்ணாலும் சில விஷயம் கிடைக்காதுன்னா இது மாதிரி யூடியூப் ஆட்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக அவங்க அப்பப்போ கவனித்து நல்லா மதிப்பு மரியாதையாக வச்சுக்கிட்டீங்களே போதும். அவங்க உங்களுக்கு போக நீங்கள் எப்படி நீங்கள் ஆசைப்படுற செய்தி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னன்னா, ஒரு பெரிய படம் பெரிய டீம்னா அது பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எதையுமே பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, டேரக்டர் டீம்ல அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம் இருக்கும், அவங்களுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம் மொத்தம் 3 வகையில் ஒர்க் பண்ணுவாங்க. டீம் யூனிட்டா 3 யூனிட் 4 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட சில ஆட்களை பிடிச்சி வச்சுக்குவாங்க, இந்த படம் ஷூட்டிங் போறப்ப என்னென்ன வருதுங்கிறத ஏதாவது சொல்லுங்க நமக்கு, ஏன்னா அப்பப்போ நம்ம பெரிய படத்துக்கு அப்டேட் கொடுத்தாகணும். அவங்க என்னன்னா பேனாக்கி பேனை பெருமாளாகின கதையாக தான் கொஞ்சம் நியூஸ் மாறி மாறி கன்வெர்ட் ஆகி வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ ஷூட்டிங்ல இருக்கிறாரு அப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, இன்னொரு ஹீரோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கலந்துக்கிறாரு, பக்கத்தில் நடக்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா 2 பேரும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றாங்க, இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு முதல்ல நியூஸ் பரவிடும். ஆனா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாரு, அவர்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அங்கே போற பக்கத்தை உங்களுக்கு நியூஸ் தப்பாக கூட வரும். ஆனா நியூஸ் கன்வே ஆகுறது இப்படித்தான், 2-3 வகையில கன்வே ஆகும். இப்படிதான் சொல்றது. சோர்ஸ் இல்லாம யாருமே இங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா சோர்ஸ் வந்து பல நேரம் கரெக்டா சொல்லுவாங்க, சில நேரம் சொதப்பி விட்டுருவாங்க. ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் லோக்கினாங்க கன்ஃபார்மா, இப்ப அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். இல்ல, லோகேஷ் கனகராஜ் இருந்தது உண்மைதானே, அதுல மாற்றம் இல்லை. லோகேஷ் கனகராஜ் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க தான், அவராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சில பல மாற்றங்கள், கதை எல்லாம் திருப்தி அளிக்கணும்ல, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நீ சூரிய பத்தி ஒண்ணு சொன்னாங்க பிரகாஷ் ப்ரோ, சூரிய ரவிக்குமார் படம் ஏஜிஎஸ் பண்றாங்கன்னு. அது சூரியே அவங்க கிட்ட சொன்னாதான் சொன்னாங்க, சூரியே நீங்களே ப்ரொடக்ஷன் சொல்லிருங்க அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, சூரிய சொல்லியிருப்பாரு இந்த ப்ரொடக்ஷன் நான் பண்றேன், ஏன்னா ஏஜிஎஸ் மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன்ல நம்ம பண்றோங்கிறத நீங்க வந்து சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க சொல்லிருப்பாங்க. இவங்கள சொல்ல வைக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன ப்ரோ யூஸ், சூரியக்கு என்ன யூஸ் இதனால? ஏன்னா அது என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து படம் ஒர்க் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் சொல்லலாம், நம்ம படம் வந்து இப்பயே நல்லா ஹைப்பா இருக்கு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை. இப்போ நீங்கள் சூரிய மாதிரி ஆட்கள் என்ன நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம படம் நியூஸ் ஆகுது பார்த்தீங்களா அப்படின்னா, அது அவங்களுக்கு ஒரு பெருமை தானே. ஒரு நியூஸ் ஆகுறதுங்கிறது இருக்குல்ல, நம்ம அனௌன்ஸே பண்ணல, நம்மளை பற்றி செய்தி சொல்கிறாங்கல்ல. இப்போ ஒருத்தவங்க ஒரு டீம் வந்து அதை பற்றி இன்னொன்று என்னென்னா, சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ரெகுலராக நீங்கள் எந்த வீடியோ இல்லை எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னு தெரியும். சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சில படங்களை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அதாவது எப்படியாவது அந்த அடிக்கடி வீடியோவில் சும்மாவாச்சும் ஒரு செய்தி சொல்லிட்டு போகணும். அது என்ன படத்துக்கு ப்ரொமோஷன் தான், ஆனால் ப்ரொமோஷன் தெரியாமல் ப்ரொமோஷன் அது மாதிரி பண்ணுறதெல்லாம் நடக்கும்.
இப்ப எனக்கு தெரிஞ்சு சூரியோட மண்டாடி படத்துக்கு ஏகப்பட்ட பேர் அது மாதிரி எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசிட்டு நினைக்கிறேன். அந்த படம் வந்து அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு, தண்ணியில கேமரா வந்துச்சுன்னு கூட போனாட்டி நியூஸ் பேப்பர்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இல்ல. எல்லாமே செய்தி அந்த படத்தை பத்தி செய்தி ஆக்கணும்னு தான் பிளான் பண்றாங்க தவிர அந்த படம் நல்லா வந்திருக்கா இல்லையாங்கலாம் அடுத்த விஷயம். அந்த படத்தை எப்படியாவது செய்தியில கொண்டு வரணும்னு அந்த படத்துக்கு பிசினஸ் பண்ணணும். அந்த படத்துக்கு இன்னும் எதுவுமே பிசினஸ் ஷூட்டிங் முடியற தருவாயில தான் இருக்கு. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ் இப்பயே பண்ணிருந்திருக்கா, படம் சூப்பரா வந்திருக்கு, ஆக வந்திருக்கு, வேற லெவல்ல வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, ரேஸ் இப்படி வந்திருக்கு, ரேஸ் இப்படி வந்திருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா தகவல்கள் தான். தகவல்களை ஒரிஜினலாவே கொடுத்து பண்றது. சொல்லுங்க பிரதர். ப்ரோ இங்க 64ல வந்து காஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சா இது வரைக்கும் சொன்னது, இல்ல இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையா? நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோமோ இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோமோ அதே தான் இன்னமும். அஜித், மோகன்லால் அவங்க 2 பேரும் கன்ஃபார்ம். அனிருத் மியூசிக், ஆதித்ய ரவிச்சந்திரன் டைரக்டர், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தயாரிப்பு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் இன்னும் 2 ஹீரோயின், சுவாசிகா லப்பர் பந்து இல்ல சுவாசிகா அவங்க கன்ஃபார்ம். ஸ்ரீலீலாண்ட ஒரு முக்கியமான ரோல், ஜோடி கிடையாது திரும்ப சொல்றேன், அவங்க ஒரு முக்கியமான ரோல். அந்த ரோலுக்கு ஸ்ரீலீலா பேசி வச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஹீரோயின் ஸ்ரீனி செட்டியா அவங்கள அதாவது ஜோடியா நடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோன்ட்டு பேசியிருக்காங்க. இந்த ஹீரோயின்ஸ்ல சுவாசிகா கன்ஃபார்ம், ஸ்ரீலீலா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். மற்ற இன்னொருத்தவங்க வந்து பேச்சுவார்த்தையில தான் இருக்கு, அது இன்னும் முடியல. மற்றபடி மோகன்லால், அஜித், அப்புறம் இன்னொருத்தர் யார் சொன்னேன், நட்ராஜ், நட்டி, இவங்கெல்லாம் கன்ஃபார்ம். அவ்வளவுதான். வேற என்ன இது சொல்லுங்க, வேற என்ன நியூஸ் வந்துச்சு? இன்னும் ஒரு ஆள் யாரோ பேசிட்டு இருக்காங்களா, அது இன்னும் கன்ஃபார்மே ஆகல. அது ஒரு மெயின் கேரக்டரா? ஹீரோயினா இது ஹீரோவா? ப்ரோ இதுதான் ப்ரோ, இது மோகன்லால் தான். இல்ல புரியல. மோகன்லால் மாதிரி இன்னொரு ஹீரோன்னு சொல்றீங்களா? மோகன்லால் மாதிரி இன்னொரு ஆள் தேடிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அது அது ஒரு இல்ல அது நம்ம அது உண்மைதான். அது வந்து இன்னொரு ஹீரோ. பட் என்னன்னா அது ஒரு பேரலல் லீடு மாதிரி தான். ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. யாருன்னு முடிவு பண்றது தெரியலன்னு, அதனால அது கன்ஃபார்ம் ஆகல. இன்னும் ஒரு 1 வீக்குள்ள அது கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா முன்னாடியே ஒரு ஹீரோட்ட பேசி வச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக்ல அவங்களுக்கு வந்து இவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஷெடியூல்ல வந்து கரெக்டா அவருக்கு இன்னொரு படம் வந்து ஷெடியூல் கிளாஸ் ஆகுது. அதனால அந்த ஹீரோ பண்ண முடியலங்கிறப்ப இன்னொரு ஹீரோட்ட இப்போ பேசி இனிமேல் திடீர்னு அந்த இப்போ எப்படின்னா குட் பை டாக்லிக்கு நடந்த மாதிரி தான். நஸ்லின்ட்டு தான் புக் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பையன் கேரக்டருக்கு. நஸ்லின் வந்து அந்த கரெக்டாக கால் ஷீட் பிரச்சனை, அப்புறம் அவர் இன்னொரு மலையாள படம் கரெக்டாக கம்மிட் ஆகிருந்தாரு. அந்த படம் எல்லாம் போய் இவங்க ஃபாரின் போக முடியல அவர். அப்போதான் கடைசி இடத்துல சலார் கார்த்திகே அந்த ரோலுக்கு உள்ள வந்தா அப்படி இந்த பையன் ரோலுக்கு. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து இப்போ போன வாரம் வரைக்கும் பேசி இந்த ஹீரோங்கிறது வேற. ஆனால் அப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுனா இப்போ அக்டோபர் லாஸ்ட் வீக்ல ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஆரம்பிச்சு நவம்பர் 15 வரைக்கும் அவரோட போர்ஷன் ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஜனவரி 15க்கு அப்புறம் அவரோட போர்ஷன் திரும்ப எடுக்கிறது, நடுவில் அவர் வேற படத்துக்கு போலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப படம் ஆரம்பிக்கிறது நவம்பர் 7 இல்ல 10 ஆயிரம் போல இருக்கு. அதனால அவங்களுக்கு என்னன்னா அந்த நேரத்துல அவர் அந்த படத்துக்கு போறதுனால வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாரு. அதனால இப்ப இன்னொரு ஹீரோட்ட பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு தெரியல. ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இன்னும் ஏன் ப்ரோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல ஏகே சார் படத்துக்கு? ஆதித்ய ரவிச்சந்திரன் படத்துக்கா? ஆமா ப்ரோ, பெருசா இல்ல அவங்க அது அனிமேஷன் ப்ரோமோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு டைட்டில், ரிலீஸ் டேட்டு எல்லாமே டைட்டில் லுக்கோட சேர்த்து அந்த ஒரு அனிமேஷன் விடுவாங்கல்ல. இது வரைக்கும் அஜித் படத்துக்கு அனிமேஷன் ப்ரோமோ பண்ணதுன்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வலிமைக்கு பண்ணாங்களே ப்ரோ. வலிமை மோசன் போஸ்ட் தானே. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், படத்தை அனௌன்ஸ்மெண்ட் வரலங்க. ஏங்க நீங்க வலிமையை ஞாபகப்படுத்துறீங்க, அது மோசன் போஸ்ட்டுங்க, அதை விட்டுங்க. பிரகாஷ் ப்ரோ எப்படி அனிருத் பிஜிஎம் வருமா? ஆமா, அனிமேஷன் வீடியோனா பிஜிஎம் வரும்ல. அனிமேஷன் வீடியோ தான் பிளான் பண்றாங்க, அது ஒர்க்கு போயிட்டு இருக்குனாங்க. அது முடிஞ்சிச்சுன்னா அனிருத், அதுக்கப்புறம் தான் அனிருத் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனிமேஷன் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா. ஓகே இல்ல அனிமேஷன் ஒர்க் டிலே ஆகும், இல்ல பர்ஃபெக்ட்டா அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரணும், டேரக்டா ஜஸ்ட் டைட்டில் போஸ்டோட அந்த அம்பானி ரெடி பண்ணி கொடுத்துருவாரு ஒண்ணு, அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகே ப்ரோ, அந்த அம்பானி தான் இதா ப்ரோ, இந்த அனிமேஷன் அவர் தான் பண்ணுவார். கன்ஃபார்மா அனிமேஷன் அவர் தான் பண்ணுவார், அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு போஸ்டர் டிசைனர் யாருன்னு தெரியல. கண்டிப்பா அம்பானியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. டீம்ல கேமரா அதே அபிநந்தன் ராமானுஜம் தான் கேமரா. குட் பை டாக்லிக் பண்ணார்ல, அவர் தான் கேமரா ஒர்க்கு. ஸ்டன் மாஸ்டர் மட்டும் வேணா மாற வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்டன் மாஸ்டர் மட்டும் தான் மாற வாய்ப்பு இருக்கு அந்த குட் பை டாக்லிக்கு இருக்கும். யானிக் பென் பண்ணலாம் பிரகாஷ் ப்ரோ. இல்ல
அதான் தெரியல, 2-3 பேர் பேசினாங்க. இன்னொருத்தர் யாரு இந்த டக்குன்னு தெரியலையே, அவர் ஒரு நல்ல வாயிலே நுழையாத பேர், அவர் பேரும் பரிசீலனையில இருக்கு. எந்த எனக்கு படத்துக்கு அவர் பேர் பண்ணவர்? தெரியல, விட்டுருங்க. அதான் வாயில வரலையே, இருங்க வரேன். அந்த பேர் வந்தா படம் பேர் ஞாபகம் வரும், ரெண்டுமே ஞாபகம் வரல. சரி நான் யோசிக்கிறேன், அதுக்குன்னு சொல்றேன். ப்ரோ அதே மாதிரி டைட்டில் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு காஸ்ட் அண்ட் குரூப் அப்டேட் வருமா இல்ல அது ரொம்ப லேட் ஆகுமா? ஏங்க அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க, துல்லியமா யாருக்குமே தகவல் தெரியாது. ஃபர்ஸ்ட் சொல்றேங்க, இந்த தகவலாம் நம்ம பிச்சு பெதறி யாருக்கையோ கேதற வாங்குறது தான். மற்றபடி இங்கெல்லாம் யாருக்கும் எந்த தகவலுமே தெரியாதுங்கிறதா உண்மை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, அதை நம்ம சொல்றோம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுங்கிற மாதிரி தான், எப்ப வேணாலும் மாறுதலுக்கு உட்பட்டது. கண்டிஷன் சப்ளையா ப்ரோ? கண்டிஷன் சப்ளை. கண்டிஷன் சப்ளை. ஏன்னா நான் சொல்றேனே, நான் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் ஃபாலோ பண்றதுல 100% நியூஸ் தெரியாத ஒரு கேம்ப் அப்படின்னா அது வந்து ஏகே கேம்ப் தான். அதுல ஒரு சில நேரம் மட்டும்தான் நமக்கு ஒரு டீம்ல யாராவது இருந்தாங்கன்னா நமக்கு தெரியும். ஒரு சில நேரம் தான், அது எல்லா நேரமும் கிடையாது. குட்பேடாகரி நமக்கு தெரிஞ்சிச்சு, விடாமச்சி தெரிஞ்சிச்சு. இந்த 2 டீம்ல நமக்கு ஆள் இருந்தாங்க, ஓரளவுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி விசுவாசம்ல இருந்துச்சு, அதுக்கு நடுவில் வலிமையிலையோ துணிவுலையோ துணிவுல இருந்துச்சு. சாரி, வலிமையில எனக்கு ஒண்ணுமே இல்லை. வலிமையில ஒரு செய்தியுமே கிடைக்கல, நேர்கொண்ட பார்வையில ஒண்ணுமே தெரியாது இந்த ரெண்டுலுமே. ஆனா துணிவுல எல்லாமே தெரியும். துணிவுல வந்து ஆல்மோஸ்ட் ரிலீஸுக்கு முன்னாடியே அது என்ன ஸ்டோரி ஃப்ளோ போகுது, அந்த நான் நிறைய ட்வீட்டே போட்டிருப்பேன். அதில் 5000 கோடி அப்புறம் இது எல்லாமே ட்வீட் போட்டிருப்பாங்க. அது என்ன ஃபைட் இருக்கு, எப்படி இருக்கு, என்ன எல்லாமே தெரியுங்கிறனால போட்டிருந்தோம். ஏதாவது ஒரு சில படங்களுக்கு தெரியும், டீம்ல இருந்தாங்கன்னா தெரியும், இல்லைன்னா தெரியாது. இதே நமக்கு ஏதாவது இப்ப படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க செய்தினால ஒண்ணுமே தெரியாது. ஒரு படம் எப்போ நமக்கு நியூஸ் வரும் அப்படின்னா, படம் ஷூட்டிங்ல போனா மட்டும்தான் நீங்க 100% நியூஸ் நமக்கு ஒரிஜினல் நமக்கு வரும். அது வரைக்கும் என்னன்னா வரதெல்லாம் பேனாக்கி பேனை பெருமாறாங்க. அங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவங்க இன்னொரு ஆள்கிட்ட ஒரு கன்வே பண்ணுவாங்க, அது நம்மள்ட்ட ஒரு கன்வே பண்றப்ப அது தப்பா கூட சொல்லலாம், இல்லை எக்ஸாக்ட் பண்ணி சொல்லலாம். அது சொல்ல முடியாது கரெக்டா, அது எந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ப்ரோ ஷூட்டிங் போனாலே நம்ம காஸ்ட் அண்ட் குரூவை கெஸ் பண்ணிடலாம் ஒரு அளவுக்கு. கெஸ் பண்றது இல்ல, அக்யூரேட்டா சொல்லலாம். ஏன்னா அங்கிருந்து நம்ம தகவல் வந்துடும், யார் நடிக்கிறா, என்ன சீன் எடுக்கிறாங்க, எல்லாமே ஓரளவுக்கு வந்துடும். அது என்ன ஷூட்டிங் போனாதான் வரும். அது வரைக்கும் எல்லாமே சும்மா தகவல்கள்லாம் உலாவுமே தவிர எதுவுமே உறுதியாகாது. யாரும் பேசுறாங்களா இல்ல அமைதியா இருக்கா? அமைதியா தான் இருக்கு. நான் பார்த்தேன் ஒரு செகண்ட், நமக்கு தான் நெட் ஒர்க் ஆகலையோன்னு பார்த்துட்டேன். ஏன்னா சில நேரம் இப்பெல்லாம் அடிக்கடி கேப் வரும்போது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா சுத்தமா கேப் வந்துச்சு, இல்லை என்ன பேசுறது எல்லாரும் கேக்குதா? இல்ல ப்ரோ யாரும் பேசல. பரணி இல்லையா? சரி மாவீரன், பாகுபலி போறீங்களா? 4 மணி நேரம் கிட்டத்தட்ட. ஆமா ஆமா ப்ரோ, பல்தான் கை கட்டுறாரு பாருங்க. அவர் வந்து இங்கதான் இருந்தாரு, போயிட்டாரு. அவர் ஸ்பீக்கர் காமிக்கல. பரணி இல்லை அப்படின்னா பரணி காமிக்கும், பரணியே இல்லை போல இருக்கு. அவரு லைவ் பார்க்க போயிட்டாரு போல. எங்க ஊர்ல ஓபன் சரி, 3:45 மணி நேரம் போறீங்களா? யாராரு போறீங்க? நான் போறேன் ப்ரோ. நானும் போயிருவேன். போயிட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, எதுவுமே வேணாம். ஏன்னா நான் போக மாட்டேன், ஏன்னா நமக்கு இதுல இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. பெரும்பாலும் ரீல்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் டிவியில் நிறைய தடவை பார்த்து முடிச்சிட்டாலும் எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொன்னா போதும். ஏன்னா பாகுபலி 1ல வந்து பீக் மூமெண்ட் தான் இன்ட்ரோல் பிளாக், பாகுபலி 2ல பீக் மூமெண்ட் தான் இன்ட்ரோல் பிளாக். இந்த 2ல எதை இன்ட்ரோல் பிளாக்கா இங்க வைக்க போறாங்க? இந்த பாகுபலி எபிக்ல எது இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அது டவுட்டே வேணாம். கட்டப்பா குத்துனது தான் இன்ட்ரோல் பிளாக். அப்ப இல்ல பாருங்க, அப்ப இந்த 2 இன்ட்ரோல் பிளாக் எங்க கொண்டு வைப்பாங்க? ஏன்னா அது பீக் மூமெண்ட்ஸ் இந்த ரெண்டும் அது சீனா வந்துரும். அதுதான் அது படம்
படம் பார்த்துட்டு எனக்கு அது பீக் மூமெண்ட் கிடையாது. எனக்கு பாகுபலி கட்டப்பா குத்துறது கூட பீக் கிடையாது. எனக்கு பீக் மூமெண்ட்டுங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர இன்ட்ரோ டாக். இந்த ஒரு பிஜிஎம் ஒன்று வரும். அந்த பிஜிஎம்மோட தூக்கி போட்டு அது வேற லெவல் சீன். அதே மாதிரி பாகுபலி 2லயும் அது ஒரு பயங்கரமான மூமெண்ட். நான் பார்த்ததுலேயே ஒரு பிரமிப்பான மேக்கிங்னா, ஏன்னா நீங்க வந்து அத்தனாயிரம் பேர்ல முன்னாடி இருக்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஒரு இன்ச்சு பேசுறாம கிட்டத்தட்ட ராணுவ படை அணிவகுப்பு நடக்கும்ல, ராணுவ அணிவகுப்பு மாதிரி துள்ளி மாறாம மிக துல்லியமா இருக்கும். அதனால அந்த 2 மொமெண்ட்டும் எனக்கு வேற வேற லெவல் பீக் மொமெண்ட். அதை இவங்க இதுல ரெண்டையுமே எப்படி எந்த இடத்துல பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறதுக்கு மட்டும் நான் ஆர்வமா இருக்கேன். ஏன்னா 3 மணி நேரம் 45 நிமிஷம் கிட்டத்தட்ட 2 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 hour 42 minutes, அதாவது 1.25 மணி நேரம். செகண்ட் ஹாஃப் வந்து முழுக்க 2 மணி நேரம் 10 நிமிஷம். ஒரு முழு படம். கிட்டத்தட்ட சின்ன படங்கள்லாம் அப்படிதான் வரும். இந்த தேஜாவு, அருள்நிதி படம், பெரும்பாலும் த்ரில்லர் படங்கள் இருக்கல, தேஜாவு, கண்ணை நம்பாதே, இந்த உதயகிரி படம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான் படமே. ஒரு முழு படமே அந்த ரன்னிங் டைம் தான் இருக்கும். அதை வந்து டோட்டல் செகண்ட் ஹாஃப் வச்சிருக்காங்க. எப்படி பாகுபலி த பிகினிங் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வந்து வைக்கிறாங்களா எப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதனால படம் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. உங்க பசங்களை கூட்டிட்டு போங்க பிரகாஷ் ப்ரோ. நீங்க அவங்களுக்கு இந்த போர் படம்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு போர் இந்த இதிகாச கதைகள்லாம் அவங்க பிடிக்க மாட்டேன். நானும் போட்டு பார்த்தேன். அவங்களுக்கு இந்த அரண்மனை சீரீஸ், காஞ்சனா சீரீஸ், சந்திரமுகி, இந்த மாதிரி பேய் படம், பேயில காமெடி படம், இதைத்தான் அவங்களுக்கு பிடிக்குது. வேற எதுவுமே பிடிக்க மாட்டேது. இந்த இப்ப கூட டிமாண்டி காலனி 2லாம் அதெல்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட்ல பாக்குறாங்க. டிமாண்டி காலனி 2, அந்த டைரி, பேய் படம் எதுனாலும் பாக்குறாங்க. அதுலதான் படம் பாக்குறாங்க. யூடியூப்ல முதற்கொண்டு காய்கறி வித்தும் பாட்டி பேய், குழந்தையை தாளாட்டும் பாட்டி பேய் அப்படின்னு அதுல என்னென்னமோ அதுல ஆஞ்சநேயர்லாம் கொண்டு வராங்க. ஆஞ்சநேயர் வேலை இல்லையேங்கிற மாதிரி இதுல கொண்டு வந்து ஆஞ்சநேயர் கொண்டு வந்து இழுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் யூடியூப்லயும் பேய்க்கு அதுதான் பாக்குறாங்க. காலைல போனா சாயங்காலம் தான் ப்ரோ வருவான். நம்ம கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இன்டர்வல் பார்த்து எல்லாம் சேர்த்தா 4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிரும். உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஆனா புதுப்படம் ஆரியன் வருது. ஆரியன் பாக்கலையா? இல்ல ப்ரோ, இங்க வர வாய்ப்பு இல்ல. வந்தாலும் போற மாதிரி இல்ல. ரிவ்யூ பார்த்துட்டு தான் போ. அதுல ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்க பிரகாஷ் ப்ரோ. நமக்கு ட்ரெய்லர்ல ஒன்னும் காட்டல. அந்த படத்தை பத்தி ஒன்னொன்னா எல்லாரும் ஒன்னொன்னா சொல்றாங்க. ஆரியன் படத்தை பத்தி. மாவீரன் ப்ரோ, இந்த அஜய் தேவ்கன் ஒரு படம் நடிச்சிருப்பாங்களே ஹிந்தியில, தபு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. தபு அஜய் தேவ்கனும் நிறைய படம் எடுத்திருக்காங்க. இவரு கல்யாணம் இல்ல ப்ரோ, கல்யாணம் ஆயிரும். இவர் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருப்பாரு ரகுலோட. அப்புறம் போய் ஃபேமிலியோட போய் சேர்த்து பார்த்ததுல அந்த படம் தெரியும். சொல்லுங்க. அதோட செகண்ட் பார்ட் வருது போல. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நீங்க புல்லட் ட்ரெயின் ஒரு படம் இருக்குது பட்டிங்களா? என்ன ட்ரெயின்? புல்லட் ட்ரெயின் தெரியல. என்ன படமும் என்ன லாங்குவேஜ்னே தெரியல. ஹாலிவுட் படம் தான். பயங்கரமா இருக்கும். 2022ல வந்தது. அது பாருங்க, தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கும். F1 ஹீரோ தானே ப்ரோ? F1 ஹீரோ தானே? பிராட் பிட் தானே? ஆமா, அவர்தான். அவர் சூப்பரா இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. ஜாலியாவும் இருக்கும், ஒரு மாதிரி பண்ணா வரும், ஒரு மாதிரியாவும் போடாது. ட்ரெயினுக்குள்ளேயே தான் ஃபுல் படமும். கடைசி சீனும் பிரம்மாண்டமாவும் இருக்கும். ஆமா, பாருங்க பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பா. இல்ல பாக்குறேன். புல்லட் ட்ரெயின் தானே? பரணி அனுப்ப சொல்லுங்க. இல்ல நீங்களே அனுப்பிடுங்க. உங்கள்ட்ட தான் இருக்கேன் ஐடி, அனுப்பிடுங்க. நான் இப்போ இன்னைக்கு தான் பரணி ஒரு படம் அனுப்ப சொல்லி அதான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சேன். அந்த கொரியன் சீரீஸ் ஆரம்பிச்சேன்.
அந்த என்ன சீரீஸ் ரிப்ளை 1988ன்னு அது ஆரம்பிச்சு போகுது. ஒரு ஒரு மொதல் எபிசோடு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பரணி இன்னைக்கு ஒரு படம் அனுப்ப சொல்லியிருக்கேன், மான்ஸ்டர் ஆஃப் த ஃப்ளோரன்ஸா. இதை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன அந்த புல்லட் ட்ரெயினை பார்த்துருவோம் அடுத்தது. சாரி பிரகாஷ், நான் கொஞ்சம் ஒர்க்னால போயிட்டு போயிட்டு வரதா வேண்டியதா இருக்கு. கேக்குதா? ஓகே ஓகே, நடுவில் ஆளை காணாமே தான் கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் கொஞ்சம் 5 செகண்ட் 10 செகண்ட் கேப் நிறையா விழுந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. இல்லை நடுவில் இது கொஞ்சம் இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் அதிகமாக வேலை ஒர்க் வந்துருச்சா, ஸோ அதனால தான் வேற எதுவும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை வந்தால் தான் சந்தோஷம். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப வரக்கூடாது, ரொம்ப கம்மியாக வரக்கூடாது, ஓரளவு ஓகே. சரி ஓகே, வேற என்ன ஸ்பெஷல்? மாவீரன் அந்த இட்டு பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, பார்க்கணும் இனிமேல். இன்னைக்கு எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு டிராகன் படம் தான் பார்த்தேன், ரீவாச்சு. ஒரு பிக் பாஸ் எபிசோடு பார்த்தேன், அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. பரணி ப்ரோ, சம்டைம்ஸ் புதுசா எதாவது பார்க்கணும்னு தோணவே தோணாது சம்டைம்ஸ். அப்புறம் நிறைய வீடியோ சாங்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. ஓகே ஓகே. அஜித் பல்டன் ஏதோ கேட்க வந்தீங்க, கேட்டுருங்க. பிக் பாஸ் பொறுத்து தான். போறீங்களா? நான் போறேன் பாருங்க. போறீங்களா? நான் போறேன். எனக்கு புரியல பரணி ப்ரோ, என்ன மைண்ட் செட்ல இருக்கிறீங்க? என்ன யாரும் பிக் பாஸ் கூப்பிடுறீங்க? 2 கண்டஸ்டன்ட் புதுசா வராங்களே, யார் யாருன்னு பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. திவ்யா கணேஷ் எல்லாருமே வராங்க ப்ரோ. போட்டாங்க. திவ்யா கணேஷ் எல்லாருமே போட்டாங்க பல்டான். என்னது அபிஷியலா போட்டாங்களே. அபிஷியலா பிக் பாஸ்லயே official-ஆவே போட்டாங்க. போட்டாங்க. 2 பேர் தான் போட்டிருக்காங்க. பட் இல்ல 3 பேர் இருக்காங்க. திவ்யா கணேஷ், பிரஜின், அப்புறம் இன்னொருத்தவங்க யாரோ போட்டிருந்தாங்க. அந்த மூஞ்சி ஏதோ அந்த பார்த்து பிரஜனோட ஒய்ஃப் அவங்க. ஓ அதுவா? அப்புறம் Okay, Sandra. அமித் பார்கவ். இதுல திவ்யா கணேஷ் கியூட்டு, நம்ம பிரஜின்னு ஒரு சிறுமூஞ்சி. எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அமித் என்ன கதைனே தெரில. சாண்ட்ரா நம்பிக்கை இல்லை, பார்ப்போம். திவ்யா கணேஷ் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. யாரு திவ்யா கணேஷ் யாருன்னு எனக்கு தெரியாது. திவ்யா கணேஷ் யாருன்னே தெரியாதா? நீங்க எல்லாம் டிவி பாக்குறதே வேஸ்ட். நான் டிவியே பாக்குறது இல்ல பல்டா. அப்ப உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. அவங்க என்னோட சீரியல் கிரஷ். உங்க சீரியல் கிரஷா? இதே மாதிரி உங்களுக்கு யாரு தானே கிரஷ் இல்ல? இல்ல நீங்க அவங்க யாருன்னு டீடைல் சொல்லுங்க போதும். நானும் பாக்கறல டிவி. இந்த ஜனனின்னு சொல்லி புரியல. பாக்கியலட்சுமி சீரியல் பாத்திருக்கீங்களா பிரகாஷ் ப்ரோ? பாக்கியலட்சுமி கேள்விப்பட்டிருக்கேன். கோபி சொல்லுங்க. அவங்களோட மொத பையனோட வைஃப் தான் திவ்யா கணேஷ். ஜெனின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். அவங்க கோபியோட ஒய்ஃபா? இல்ல கோபிக்கு ஒய்ஃபா? கோபி ஒய்ஃபா? அவங்க கோபியோட மருமகங்க. ஏங்க நீங்க வேற? மொத்தம் சீரியல்ல வந்து கோபியோட பையனோட ஒய்ஃப். எஸ். ஓகே. அவங்க மொத்தம் 2 பையன் அந்த சீரியல்ல. ஒரு பொண்ணு இல்லையா? 2 பையன் ஒரு பொண்ணு. ஓ சரி. அந்த டான்ஸ் ஆடும் அது யாரு? பொண்ணா? அது பொண்ணு. அந்த அந்த பரதநாட்டியம் டான்ஸ் போட்டு ஃபீலிங்ஸா, அது என்ன பாட்டு அது? ரைட் ஓகே. அது வந்து பொண்ணா? சரி. அதேதான் ஃபீலிங்ஸ். அது போக 2 சாங் இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, அது இப்போ துரந்தர்னு பாலிவுட்ல ஒரு படம் வருதுல்ல, ஹிந்தி படம். அந்த டீசரோட சாங்கை வச்சு இந்த புல்லட் ட்ரெயின் இப்போ எடிட் பண்ணியிருந்தாங்க. அது யூடியூப் லிங்க் அனுப்பியிருக்கேன், அது பாருங்க. அது பார்த்துட்டு பார்த்தேன். என்ன யூடியூப் அமைச்சிருக்கீங்கன்னு பார்த்தேன். சரி பார்க்குறேன் கண்டிப்பா. அது வைபா இருக்கும், அது சாங்கோட சேர்ந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப. பாப்பா, அந்த படம் ஏதாவது அனிமல் மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுதானு. துரந்தர். எய்த் வர்றது யாருன்னு தெரியுமில? மாவீரன் ப்ரோ. சம்பவம் துரந்திருக்கா?
பிரகாஷ்ண்ணா, சரி வேணாம். நான் எப்பயும் சொல்லுவேன்ல, ஒரு சின்ன படம் நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன்னு. அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். ஒன்ஸ் அந்த மோரா? படம் வேற எதுவும் இல்ல. அந்த படம் வந்துட்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து வர அடுத்த படமா இருக்கும். ஒரு சின்ன படம். ஏங்க அது இந்த நீங்க வருஷம். படத்தை மட்டும் சொல்லுங்க, அது ப்ரொடக்ஷன்ல இருந்து எங்க வருதுனால எங்களுக்கு தெரியும். ஏங்க படத்தை மட்டும் சொல்லுங்கண்ணா. அந்த படத்தை என்ன ஏதாவது அபிஷியலா அனௌன்ஸ் ஏங்க நீங்க பண்ணாங்களா? ஒரு படம் சொல்லும் போதே அது எதிர்பார்க்கிற சின்ன படம் போதே அது எஸ்கே ப்ரொடக்ஷன் படமா மட்டும் தான் இருக்கும். வேற எந்த படமும் இருக்காது. அப்படி பார்த்தா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒன்ஸ் மோருக்கு எப்பப்பா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணீங்க, வெயிட் பண்றேன்ற மாதிரி போட்டிருந்தேன். நீங்க அதெல்லாம் ஒன்ஸ் மோர்னு சொல்லலாம். பட் இந்த படம் எங்களுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷன் படம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். எது இந்த படம்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்ல படம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாவே. ஏங்க நீங்க பொட்டுக்காலையும் நல்ல படம் தாங்க சொல்லுவீங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொல்ல முடியும் பல்தான். அதுக்குன்னு நீங்க அதாங்க சொல்றேன், நல்ல படம் தாங்க சொல்லுவீங்கன்னு தான் சொன்னேன். ஏன் பிடிக்கலன்னு நான் கேள்வியா கேட்கிறேன். ஒருத்தவங்களும் ஒரு படம் பிடிக்கும், அவ்வளவுதான். நான் அப்படி பார்த்தா நான் சொல்றேன், இப்ப பாருங்க, நான் இப்ப சொல்றது என்ன எழுதி கூட வச்சுக்கோங்க. இந்த வாரம் வந்துட்டு ஹாட் ஸ்டார்ல பேட் கேர்ள் வருது. ஆனா நிறைய பேர் பார்த்துட்டு இதுல என்னப்பா இருக்குது அப்படின்னு ஊன்னு கூவுனீங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த படம் எனக்கு பிடிச்சது. ஆனா இங்க எத்தனை பேத்துக்கு அந்த படம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல, சீரியஸாவே. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த படம் பாப்பாங்கன்னே தெரியாது. இல்லைங்க, ஓடிடில வந்தா சில பேர் பார்ப்பாங்க, தியேட்டர்ல தான் பாக்குறதுக்கு வந்து வரமாட்டாங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு. இப்ப அந்த படம் ஓடிடில வந்தா நீங்க பார்க்க மாட்டீங்களா பல்தான்? நோ சான்ஸ் ப்ரோ. ஏன், என்ன காரணம்? ஏங்க எனக்கு அந்த படம் பிடிக்காது, எனக்கு அந்த படத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. சரி, ஓகே. எந்த படம் கேக்குறீங்க பாருங்க? இப்போ பேட் கேர்ள். பல்தான்லாம் பூமருங்க, அவர்கிட்டலாம் நீங்க பேசாதீங்க, விடுங்க, கடிச்சு வச்சிருவாரு. இவர் சினிஃபீலிஸ் ரிலீஸ் ஆனோடனே நைட் 12 மணிக்கு வந்து பாத்துருவாரு. ஏன்னா அவர் பெரிய ஏங்க சினிஃபீலிஸ். அவர் நைட்டு 12 மணிக்கு பாக்குறாரா இல்லையா, பாப்பாரா இல்லையா தாங்க பல்தான் 12 மணி இல்ல, 2 மணி. 2 மணி இல்ல. நம்ம எந்த படத்தை சப்போர்ட் பண்றோம்னு இருக்குல்ல. சப்போர்ட்ன்றத தாண்டி ப்ரோ, நம்ம பல்தான் நம்ம இவர் வந்திருக்காரு, நீங்க அவரை பத்தி பேசலாம இருக்கீங்க பல்தான். யாரு? ஸ்பீக்கர்ல இந்தியன் சூப்பர் ஸ்டார் சுகனா? பரணி ப்ரோ, இன்னைக்கு வந்து குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் தான் ட்வீட் போட்டு பெரிய ஆளாவீங்களா? இதே அடுத்த 10 வருஷத்துல 2035 இந்தியன் சூப்பர் ஸ்டார் சுகன் கிருஷ் அப்படின்னு வரும் பாருங்க. இன்னைக்கு என் தலைவர் அடுத்த 10 வருஷத்துல எந்த இடத்துல இருக்க போறாரு தெரியாது. அவர் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, அதை மட்டும் போய் பார்த்துட்டோம். மாவீரன் ப்ரோ, உங்கள்ட்ட அந்த லிங்க் கேட்டிருக்காங்க மாவீரன் ப்ரோ கமெண்ட்ஸ்ல, புல்லட் ட்ரெயின் லிங்க். ஓகே ஓகே. ஏதாவது கேம் ஆடுங்க, 1/2 மணி நேரம் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏதாவது டாபிக் போங்க, இல்லை ஏதாவது வேர்ல்ட் சினிமா சஜஸ்டா போங்க. இல்ல பரணி ப்ரோ வந்து காம்படிட்டரோட ட்வீட்டை பார்க்க போயிருக்காரு. 10 வருஷம் கழிச்சு அவர் காம்படிட்டர் வர போறதே அவருக்கு ஹீரோ தான். ஸோ இப்பவே வேரோட மூலையில கிளியர் ஆகணும்ல. என்ன இன்னைக்கு காலை ட்வீட் போட்ட போய் பார்க்க சொன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்வீட்டை தேடிட்டு இருக்காரு. அவரு போய் லைவ் பார்த்து உட்காந்துருக்காரு. அவரு அங்க போயிட்டாரு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ அந்த ட்வீட்டை? எந்த ட்வீட்னு தெரியலங்க, நான் பார்க்கல எதையுமே. இருங்க, என்னங்க நீங்க இவ்வளவு ஃபயர் விட்டுட்டு இருக்கோம். என்ன ட்வீட்னு யார் ட்வீட்னு சொல்ல, நான் சுகன் போட்டிருக்கிற ட்வீட் தான் இன்னைக்கு காலையில போட்டிருப்பாரு பாருங்க.
அவரு அப்படி என்ன அவரு தாங்க போய் சொல்றாரு? கில்லி விஜய் மாதிரி அவரு தடைய தரிச்சிட போறாரு வேகமா போய். இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பாரு அஜித் பல்டன். நான் பேசலாமா? பேசுங்க ப்ரோ. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். உங்க வாய்ஸ் கேட்டது ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். வர முடியலப்பா, மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு சக்தி திருமகன் நல்லா இருந்துச்சுப்பா. ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் ரெண்டுமே எனக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சங்கர் எடுத்த படம் போல வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாப்ல எல்லாருமே ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு பட் செகண்ட் ஹாப் கூட ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைய சமுதாயத்துக்கு இந்த மக்களுக்கு வந்து இந்த கரப்ஷன் இத பத்திலாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஒரு படமா தெரிஞ்சுச்சு. ஆனா பட் யாரும் வந்து அந்த செகண்ட் ஹாப் பெருசா அப்ரிஷியேட் பண்ண மாதிரி தெரியல. பட் எனக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த பெரியாரிசம் அந்த இது நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். மத்தபடி எனக்கு அடுத்தவங்களோட இது என்னன்னு தெரியல. ஸ்டார் அஜித் ப்ரோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. இதேதான் நானும் சொன்னேன். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கிளாஸ் இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி. பட் நிறைய பேர்த்துக்கு செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு இல்ல எனக்கு அது நல்லா இருந்துச்சுங்க. அது வந்து அந்த அளவுக்கு போர் அடிக்கிற மாதிரி இல்லை. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கருத்து போட்டிருக்காங்க. அது வந்து செகண்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா தலையில அடிச்சுக்கிட்ட மாதிரி என்னன்னு போட்டிருக்காருங்க. அப்படி இல்ல ஒண்ணும் இதா இல்லையா அது? இல்ல அது என்னன்னா அந்த கொஞ்சம் ரியலிஸ்டிக் தனத்தை கொஞ்சம் மீறி அந்த கமர்ஷியல் இது ஜோனுக்குள்ள அந்த படம் வந்து இதாகும் போது டிரான்சிஸ்ட் ஆகும்போது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஓவர் போட் போயிடுச்சு. அதனால எதுவுமே நம்பகத்தன்மையா இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம டிப்பிக்கல் ரிவெஞ்ச் ட்ராமாவா போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சில கருத்துக்கள் முன் வச்சாங்க. அது அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் இதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் பார்த்த வரைக்கும் இதுதான் வந்துருந்துச்சு. ஸ்டார் அஜித் ப்ரோ, அந்த படம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவரோட கேரக்டர், அவரால் என்ன பண்ண முடியும் டெக்னிக்கலா எல்லாமே வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே தலைவா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நான் நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இந்த பழி வாங்குறேன் உன்னை எப்படி வைக்கிறேன் பாருன்னு சொல்லி அந்த பில்டிங் அந்த பாம்பு வச்சு வெடிக்க வைக்கிறது அது எல்லாமே நார்மல் நடக்கிற படம் தான். அதுக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தேவையில்லைல்ல. நீங்க அது எல்லாமே வந்து நீங்க டெக்னிக்கலாவும் உங்களோட மூளை யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும். இந்த ஃபேக்டரிக்கெல்லாம் பாம்பு அடிச்சு அவனோட சரி இதை பண்றேன் அவனை கடத்திட்டு வந்து வெட்டுறங்கிறதெல்லாம் அது நார்மல் படம் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு இப்போ செகண்ட் ஹாஃபுக்கு நீங்க சொன்ன கான்செப்டே தப்பு தானே. நீங்க செகண்ட் ஹாஃப்மே அந்த பிரெயின் யூஸ் பண்ணி தானே அவனை அழிச்சிருக்கணும். அதுதான் எல்லாத்துக்குமே இதானது. செகண்ட் ஹாப்புமே அவர் பிரெயினை யூஸ் பண்ணி தானப்பா யூஎஸ்ஏல உள்ளவரை வந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டு அவர் வந்து அந்த ஃபேக்டரியை வந்து ஹேக் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. கடைசியில அந்த ஃபேக்டரி அவர் பாம்பு வச்சு தானே வெடித்து வைப்பாரு. பேக் பண்ண என்ன பண்ணாட்டி எனக்கு கடைசியில பாம்பு வச்சு வெடிக்க விட்டுருவாப்ல. பட் நீங்க வந்து அவரை டெஸ்ட்ராய் பண்ணித்தானே ஆகணும். நீங்க இல்லைன்னா அவரை அதுதானா இவர் அந்த இத்தனை வருஷமா கூட இருந்தாரு. அவரோட அழிக்கவே முடியாதுல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லனா அவர் பிரெயினா டெக்னிக்கலா ஏதாவது பண்ணிருக்கணும். இந்த பாம்பு வச்சு வெடிச்சது கடைசியில அருவாள் எடுத்து வெட்டினது இது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்ல நான் வந்து இந்த பழிவாங்குற கதையா போனதே இதுதான் ப்ரோ. பழிவாங்குற கதையே கொஞ்சம் இதுதான் செகண்ட் ஹாஃப்ல. லக்கி பாஸ்கர் மாதிரி அப்படி இருக்கணும். இது பழிவாங்குற கதையா மாறினதே இதுதான். இந்த படத்துக்கு செட் ஆகல அந்த பழிவாங்குறது. அவர் போய் பழி வாங்குறது அதுவே கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஆனா பட் லக்கி பாஸ்கர் வந்து ஃப்ரம் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே அது வந்து ஒரு மைண்ட் கேம் மாதிரியே தான் அவர் பிளே பண்ணியிருந்தாரு. ஆனா பட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்படிதானே ப்ரோ வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தா இவர் மர்டர் எல்லாம் பண்றாருல்ல செயல்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கைக்கூலி அரேஞ்ச் பண்ணி மர்டர் எல்லாம் பண்றாருல்ல. அதுதான் நான் சொல்றேன். அதுக்குமே வந்து எத்தனை பேருக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாரு. அதுக்குமே வந்து நிறைய பேருக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாரு. அங்க சுத்தி இங்க சுத்தி பதவி ஆசை அதுன்னு சொல்லி எல்லாமே பிரெயின் வாஷ் பண்ணுவாரு. இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. இவருக்கு அதுக்கு கொலைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருப்பாரு. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காதுல்ல. அதுதான் பிரச்சனை. பட் எனக்கு வந்து நல்லா இருந்துச்சுப்பா. அதான் வந்து இல்ல அவ்வளவு யோசிச்சு அவ்வளவு கேடித்தனம் பண்ணி எல்லாமே பண்றான். ஆனா ஒரு மாட்டிக்கிட்டோம்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடையாது. மாட்டிக்கிட்டு அடுத்த நிமிஷம் இருக்கிற எல்லா படத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டானா அது பெரிய என்னத்த படம். சுகுமாரன் வந்துட்டாரு, அவர்கிட்ட கேளுங்க.
சுமார்ண்ணா அவர் தான் இன்னமும் அந்த 197 கோடி ரூபா வச்சிருக்காருல்லப்பா அந்த பிட்காயினை அது வந்து சேஞ்ச் பிட்காயினை பண்ணி. ஒளிச்சு வச்சது தானே இருந்த பணம். அண்ணா இருங்க உங்க கரெக்டா சுகுமாரண்ணா அதை விட அந்த F1 தாங்க பயங்கரமா இருக்கு. பேச மாட்டாரு, மத்த நேரத்துல எல்லாம் ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருப்பாரு. இருங்க சுகுமார் ப்ரோ, நம்ம எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கோம். அப்ப வந்து பிரகாஷ் ப்ரோ கேக்குதா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. சுகுமாரண்ணா கிட்டு படத்துல இருந்து டவுட்டாமாண்ணா, சுகுமாரண்ணா கிட்டு படத்துல இருந்து டவுட் கேக்குறாங்க, இப்பதான் நீங்க வரணும். சரி விடுங்க, அவர் பார்ட் 2 இருக்குன்னு நினைக்கிறப்பா. இல்ல இல்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் பார்ட் 2 எல்லாம் வரணும். ஓகே ஓகே மாஸ்டர் ப்ரோ. நடுவில் யாரோ கேட்டீங்க, சொல்லுங்க ப்ரோ. கேக்குது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அட்டகாசம் படம் ரிலீஸ் ஆகலையா ப்ரோ? ரீலீஸ் சொன்னாங்களே. ஆகுது அது ரிலீஸ் ஆகுது, வருது 31 வருது. சும்மா பேருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் ஆல்ரெடி டம்மி டிஸ்ட்ரிபியூட்டருங்க. இந்த மந்த் அதான் ஃப்ரைடே தானே ப்ரோ ரிலீஸ்? கமிங் ஃப்ரைடே வர வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ். அது ஒரு டம்மி டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த 4K ட்ரைலர் கட்டு விட்டாங்க பாங்களேன். நீங்களா என்ன சொல்றது, அதான் ஒரு மொக்க குவாலிட்டியில இல்லைங்க. அதான் சொல்றேங்க, ஒரு இந்த குவாலிட்டியில இப்படி ஒரு ஸ்கேம் பண்ண முடியுமா? அது இவங்களால தான் முடியும். அப்படி ஒரு மொக்க டிஸ்ட்ரிபியூட்டர், ஓகேவா? அதனாலதான் அந்த நிறைய பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை. ஜஸ்ட் அந்த டேரக்டர் சரண் முன்னாடி ஆசைப்பட்டாரு, அந்த வேகமா பண்ணாரு, அவருமே ஆஃப் ஆயிட்டாரு. யாருமே கண்டுக்கிறது இல்லை. சென்னையில வந்து அதை இப்போ முக்கியமான ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து ஆடியோ ஃபேன்ஸ் வந்து எப்போ பார்க்கணுங்கிற அது சென்னையில் உள்ள ஃபேன்ஸ் புக் பண்ணிடுவாங்க, பார்த்துட்டாங்க. அதில் என்னது அது டிக்கெட் புக்கிங் முடிஞ்சு அடுத்த ஷோ ஆட் பண்றாங்க. மற்ற ஊர்கள்லாம் ப்ராப்பர் ரிலீஸே கிடையாது. சும்மா தான் சொல்றேன், இருக்கலே ஒரு டம்மி டிஸ்ட்ரிபியூட்டர், டம்மி பிரிண்டர் ரிலீஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். ரீமாஸ்டர் இந்த பெரும்பாலும் இந்த ரீலீஸ் இல்லை, பெரும்பாலும் ஸ்கேம் தாங்க. அதில் ஒரு 10ல் ஒரு 3 படம் தான் ஒரிஜினலா ப்ராப்பரா ரீமாஸ்டர் ஒர்க் எல்லா ஒர்க்கும் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. மற்ற எல்லாமே ஸ்கேம் தான். ரசிகர்களுக்கு ஆசை எப்படியா ஒரு வீரமும் திருடணும்னு ஆசைப்படுறது தான். ஆக்சுவலா நான் ட்வீட் பண்ண ப்ரோ, அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு ட்ரெய்லரை, அப்புறம் டெலீட் பண்ணிட்டாரு. இது வந்து இதா இருக்கு அப்படின்னு. அவங்களே டெலீட் பண்ணிட்டாங்கங்க யூடியூப்ல. மனசாட்சியே இல்லாம அந்த 4K ட்ரெய்லர் கட்டுன்னு ஒரு தம்ப்நெயில் வச்சா எவ்வளவு எரிச்சல் இருக்கும், எவ்வளவு கோபம் வரும், ஆத்திரங்கள் வருது மக்களேன்னு ஒரு மீம் இருக்கும். அந்த மாதிரி ஆத்திரங்கள் வருது. என்கிட்ட கேட்டிருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன். அவர் அஜித்குமார் சொல்றத போல அவரே சொல்லியிருந்தாரு. நல்லா டெக்னிக்கல் டைம் வச்சு பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது சும்மா பேருக்குன்னு பண்ணதான். நான் லுக்ஸ் லைக் அனதர் கேஷ் கிராப் ஃபார் இந்த நேம் ஆஃப் ரீ ரிலீஸ்னு போட்டிருந்தேன். சும்மா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து காசை பிடுங்குற வேலை தான் அதெல்லாம். அது 4K கிடையாது, அது டம்மி. ஏங்க சொல்லுங்கப்பா. இப்போ இல்ல நிறைய படம் இதோட குவாலிட்டி, இதோட பழைய படங்கள் நிறைய படங்கள் இது டிஜிட்டல்லே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு ரீமாஸ்டர் பண்ணது. இவங்க இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. பரணி அதுதான் சொல்லுங்க. நேத்து உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். நேத்து மைக் என்கிட்ட கொடுக்கல. அந்த விக்ரமகூடு வந்து டைரக்ட் பண்ணது ராஜமௌலின்னு வந்து நெசமாவும் உங்களுக்கு தெரியலையா? தெரியாது ப்ரோ. ஏங்க சிறுத்தையோட ஒரிஜினல் நீங்க என்ன சொல்றது? ஆக்சுவலா அஜித் ப்ரோ, நான் சொல்றேன் சீரியஸா. எனக்கு வந்துட்டு நான் வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெலுங்கு சைட்லயோ ஹிந்தி சைட்லயோ எனக்கு வந்து இந்த டைரக்டர் இந்த இது அந்த கொஞ்சம் ஓல்டா போறீங்கல்ல, அதெல்லாமே எனக்கு தெரியாது. இப்ப ரீசெண்டா கேட்டீங்கன்னா 1-2 விஷயங்கள் எனக்கு தெரியும், ஓகேவா? பட் இதே தமிழ் மலையாளம்னா கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். அதுவுமே எனக்கு சில டைம் ஸ்ட்ரைக் ஆகாது, தெரியும் பட் ஆனால் சில டைம் ஸ்ட்ரைக் ஆகாது. பட் தெலுங்கு இதெல்லாம் வந்துட்டு நான் இப்போதான் வந்து இந்த கோவிட் பீரியட் டைம்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு அந்த சைட்ல வந்துட்டு கொஞ்சம் ஓல்டு ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு பெருசா நாலேஜ் கிடையாது. ஓகே, பட் ஆனா விக்ரமகூடு வந்து அவர் பண்ண படம் தான். அதான் சொன்னாங்க. ஓகே, நான் அக்செப்ட், நான் பார்த்தேன் நேற்று சொன்னாங்க எல்லாருமே. விஜயகாந்த் படம் கஜேந்திரா பார்த்திருக்கீங்களா வரனே ப்ரோ? இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு விக்ரமார்க்கோட படத்துல ஒரு ட்ரிவியா என்னன்னா, அந்த படத்தை வந்து ராஜகாளியம்மன் பிலிம்ஸ்னு ஒரு பிரச்சனை வச்சிருந்துச்சு. இந்த போக்கிரி ஆழ்வார் இவங்களாம் தயாரிச்ச படம் அது. சாரி, போக்கிரி ஆழ்வார் பிளஸ் வந்து இன்னொரு விக்ரம் படம், அவங்களாம் தயாரிச்ச படம் அது. மோகன் நடராஜன் நினைக்கிறேன். மோகன் நடராஜன் அவர் தான் ராஜகாளி, அவர் தான் ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தாரு அந்த படம். ஆமா.
கே எஸ் ஹரிக்குமார் டைரக்ஷன்ல விக்ரம் முதல் முறையா 2 வேடங்களை நடிக்கிற படம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட படம் தான் அது. விக்ரம் மார்க்கோட ரீமேக் முதல்ல விக்ரம் நடிக்க போறாரு, டப்ளாக்ஸ் நடிக்க போறாரு, கே எஸ் ஹரிக்குமார் டைரக்ஷன்ல அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஷூட்டிங் போற தடவை விக்ரம் நடிக்கிறப்ப ஜோடியா நயன்தாரா புக் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்துல விக்ரம், நயன்தாரா, கே எஸ் ஹரிக்குமார் டைரக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படம். ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஒரு 30 நாளைக்கு முன்னாடி படத்தை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து கொஞ்சம் இழுபறி நடந்து படம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கின ரீமேக் ரைட்ஸை ஸ்டுடியோ கிரீன் வாங்கிட்டு அந்த நேரத்தில் சடனா தெலுங்கு டேரக்டர் சிவா அவரை கூப்பிட்டு வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் சிறுத்தை. வேக வேகமா எடுத்து முடிச்சிட்டாரு படத்தை. அது விக்ரம் நடிக்க வேண்டிய படமா இருந்துச்சு, அப்படியே கைமாறி போயிடுச்சு. இதுதான் அந்த விக்ரமா இருக்கிற படத்துடைய ட்ரிவியா. ஆனா விக்ரம் நடிச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்குங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினலா அது எப்படி இருக்கோ அதே இது வந்து இங்கேயே இருந்திருக்கும். இல்ல கார்த்தியுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் சொல்றேன், நான் வந்து இந்த விக்ரமா இருக்கிற படத்தை பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பேன். ஒரிஜினல் நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நான் ஸ்டார்டிங் பீரியட்ல தெலுங்குல பாக்குறப்ப தெலுங்கு படங்கள் பாக்குறப்ப இந்த ஆர்யா 2, இந்த விக்ரமா இருக்கட்டும், அப்புறமேட்டு இன்னொரு மகதீரா, இதெல்லாம் அந்த சமயத்துல எல்லா தெலுங்கு படத்தையும் பார்த்துட்டு பீரியடு. அந்த வானம் அதெல்லாம் வந்து வேதம்ங்கிற பேர்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா வேதம் அந்த பேர்ல தேட்டர்ல போய் பாக்குறேன். இப்போ அந்த பேர் கரெக்டாக விக்ரமா இருக்கட்டும் தான் ரேதரவா பார்த்த படம். அதனால தமிழ் வருஷம் எனக்கு பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி. ரீமேக் படம் தானே, எப்படியும் அதை காப்பி தான் பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் பெரிய ஸ்டார் இருக்காது அப்படின்னா. ஆனா தமிழ் வருஷன் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பர்ஃபெக்டா சந்தான காமெடிலாம் வேற லெவல்ல கரெக்டா ஒர்க் ஆச்சு. நல்லாவும் இருக்கும், சூப்பரா பண்ணிருப்பாங்க. நீங்க ஹிந்தியை கம்பேர் பண்ணீங்கன்னா மற்ற இன்னொரு லாங்குவேஜ் கன்னடமா ஏதோ பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா பெஸ்ட் தமிழும் தெலுங்கும் தான் இருக்கும். அது தெலுங்கு எனக்கு வந்து தெலுங்குல ஃபர்ஸ்ட் பார்த்தனால தெலுங்கு பெஸ்ட்டுமே. நிறைய பேர் தமிழ் பார்த்தா தமிழ் தான் பெஸ்ட்டும்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இங்க பார்த்துட்டு ரவிதேஜாவோட நடிப்பு அவங்களுக்கு செட் ஆகும். எனக்கு ரவிதேஜா நடிப்பை அப்போலேருந்து எனக்கு பிடிக்குங்கிறதுனால எனக்கு அது பெஸ்ட்டா தெரியும். ஆக மொத்தம் எனக்கு வந்து இந்த 2 தான் ரொம்ப பெஸ்ட். எனக்கு அக்ஷய்குமார் பண்ணதெல்லாம் ஓகே, அவ்வளவுதான். இல்ல அக்ஷய்குமார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து செட், எனக்குமே அதுல வந்து திருப்தி இல்லை. ஆனா பட் இங்க வந்து ரவிதேஜாவோட அந்த ஆக்ரோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிளக கையில எல்லாம் அந்த செருப்பை வச்சு ஷூவை வச்சு தேய்ச்சிட்டு வந்து இது பண்ணுவார். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபயர் மோட்ல இருக்கும். எனக்கு வந்து ரவிதேஷாவோட ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. தமிழ்ல நீங்க சொன்ன போல வந்து காமெடி வந்து பெஸ்ட். அது வந்து சந்தானம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. பட் எனக்கு என்னமோ நான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே ரவிதேஜாவோட படத்தை பார்த்ததுனால எனக்கு என்னமோ அது வந்து ஒரு பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். இந்த வாரம் போறீங்களா மாஸ் சித்ரா அஜித் ப்ரோ? நான் இப்போ வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். என்ன இப்போ நான் இங்கே இருப்பேனா இல்லை பெங்களூர் வந்துருவேனான்னு தெரியல. ப்ரோ எனக்கு அது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு தான் ப்ரீமியருங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணல. சாயந்தரம்னால எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு காந்தி ஜெயந்தி லீவு தான், அதனால பிரச்சனை இல்லை. வெள்ளிக்கிழமை லீவு. காந்தி ஜெயந்தி, ஓ ஓகே. ஸோ அதனால புக்கிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா போனிடுவேன். ஆனால் 6 மணிக்குங்கிறதா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. காலையில இருந்துச்சுன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் போயிடுவேன். என்னன்னு பார்க்கலாம். இல்ல அவங்க 6 PM தான் போட்டிருக்காங்க. அஃபிஷியலா எதுவும் மீன்ஸ் அஃபிஷியலா அது வந்திருக்கு. புக்கிங்ஸ் ஓபன் பண்ணாங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும், பார்ப்போம். அப்படி அந்த அன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள் போயிடும். பிரகாஷ் என்ன இப்ப நெக்ஸ்ட் வீக் AK64 ஸ்டார்ட் ஆயிருமா? பேசிட்டீங்களா ஏற்கனவே? ஸ்டார்டிங்ல அதாங்க பேசணும். சரி அப்படின்னா நான் நைட்டு கேட்டுக்கிறேன். நீங்க பேசி முடிஞ்ச விட்டு கூட இல்லை எதுவும் சொல்லலாம்னாக்கா எங்களை போல உள்ளவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி விட்டு போங்க. இல்ல ஏற்கனவே சொன்னதான் சொல்லிருக்கோம், புதுசா எதுவும் சொல்லல. அதனால நீங்க புதுசா கேட்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோமோ அதே ரிப்பீட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சரி, அந்த ஃபைட் மாஸ்டர் எதுவும் சேஞ்ச் பண்றாங்களா? ஃபைட் மாஸ்டர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டீம்ல. மற்ற எல்லாமே சேமா தான் இருக்கும். சேஞ்ச் பண்ணால் நல்லா தான் இருக்கும். சரி வாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் திருப்பி நைட்டு ஸ்பேஸில் கேட்டுக்கிறேன். நான் திருப்பி இதில் பார்க்குறேன். இவர் ரஜினியை பற்றி நீங்கள் ரஜினி சுந்தர்சி காம்போவை பற்றி பேசினது கேட்டுறேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் கேட்கல, நைட்டு நான் கேட்டுக்கிறேன். இது கருப்பு வந்து அதுக்கப்புறம் தான் பேசணும். அதுக்கப்புறம் தான் பேசினீங்களா? ஓஹோ, இடையில ஒரு ஃபோன் காலில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். சரி நான் கேட்டுக்கிறேன். இவர் வந்து கருப்பு வந்துருமா பொங்கலுக்கு?
இல்லைங்க நம்ம பொங்கலுக்கு உறுதியாக வரும்லாம் தெரியல. படத்தோட ஒர்க் வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஒர்க்கும் வந்து இப்போ ஃபாஸ்ட்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் சைடில் போயிட்டு இருக்கு. இந்த என்ன சொல்றது, அந்த பேட்ச் ஒர்க் இந்த வாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நவம்பர் 15க்குள்ளேயே படம் டோட்டலாகவே ரெடி ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு வந்து தகவல். அதனால நவம்பருக்குள்ள ரெடி ஆயிரும் டோட்டலாக போட்டிருப்பேன் ஒரு ட்வீட். நவம்பர் நான் 30 வரைக்குமே நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நவம்பர் 15க்குள்ளேயே படத்தை டோட்டல் அவுட்புட்டுமே நவம்பர் 15க்குள்ளே எடுத்துடணும் அப்படிங்கிறதுல மும்மரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவர்சீஸ் வித்துட்டாங்க. இந்த மார்க்கெட் லீடர் பாஸ்ட் ஃபிலிம்ஸ் அவங்க வித்துட்டாங்க. என்ன சொல்றது, தெலுங்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் தெலுங்கு, கேரளா இந்த வாரம் கன்ஃபார்ம் ஆயிரும். எல்லாமே வேகமாக பாஸ் பண்றாங்க. அவங்க எல்லாமே பாஸ் பண்றத பார்த்தா ஜனவரிக்குள்ள ரிலீஸ் பண்ற பிளான் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அது பொங்கலா அப்படிங்கிறத இன்னும் ஒரு 10 நாள்ல தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இப்போதைய ட்ரெண்டான தகவல். ஆனா பொங்கலுக்கு வந்தா நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கிட்டத்தட்ட 10 நாள் லீவ் இருக்கும்போது 3 படமே ஆக்குபை பண்ணலாம். 10 நாள் வந்து 3 படம் பண்ண முடியாதுங்க பிரதர். 3 படம் பண்ண முடியாது. நீங்க 2 படத்துக்கு சமமா இருக்கலாம், சூப்பரா இருக்கும். 3 படம் கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லைன்னா நீங்க தேட்டர் வந்து அது ரொம்ப கஷ்டம். இப்ப என்னன்னா இல்ல இப்படி 9ஆம் தேதி ஒரு படம், 12ஆம் தேதி ஒரு படம், 14ஆம் தேதி ஒரு படம்னா கூட ஓகே. நீங்க 9ஆம் தேதி 14ஆம் தேதி ஏற்கனவே அது அதே 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிற ஜனநாயகன் 14ஆம் தேதி வரைக்கும் 100% தேட்டர்ல அதுதான் ஓடும். அப்போ ரொம்ப கஷ்டம். அது என்னன்னா ஏதாச்சும் ஒரு படம் வரலன்னா மட்டும்தான் இங்க வர முடியுமே தவிர கண்டிப்பா வந்து 3 படம் வராது. 2 படம் தான் வரும். அதுல ஆல்மோஸ்ட் வந்து ஜனநாயகனும் பராசக்தியும் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஜனநாயகன் இந்த வாரத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ வந்து கருப்பு டீம் அதை அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த ஒரு நவம்பர் 7க்குள்ள வரல அப்படின்னா அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இது வந்து ஜனநாயகன் வருமா இல்லைன்னு டவுட் போல இருக்கு. அப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுத்து அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரியில் போய் அவங்க இனிஷியேட்டிவ் போட்டிருக்கும் அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிச்சிடும். படம் வருமா இல்லையாங்கிற கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ஜனநாயகன் ஜனவரி 9 வருது, ஜனவரி 14 பராசக்தி வருது. இந்த 2 படம் மட்டும் தான் கன்ஃபார்ம். கருப்பு வேலைகளை துரிதமாக்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே. ஆனா அவர் வந்து பிரபு யாருக்கும் பயப்படலாம் மாட்டார். அப்படியே ரிலீஸ் பண்ணணும்னா அவர் கட்டாயமா ரிலீஸ் பண்ணுவாரு. பட் என்ன பிசினஸ் ப்ராஃபிட் வைஸ் அவங்க வேணா பார்க்கலாம். பட் ராஜா சாப் ட்ரைலருமே எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு கலர்ஃபுல், ஒரு கமர்ஷியல் ஹாரர் ஃபிலிம் மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு பிரபாஸோடது. இங்க இப்ப நீங்க விஜய் படம் வருது அப்படிங்கிறது ஒரு பெரும் போட்டிங்க. விஜய் படம் வருதுன்னா கண்டிப்பா இங்க ரிலீஸ் பண்றது. அது போக ரெட்ஜெயின் மூவிஸ் படமான ரெண்டா சிவகார்த்திகேயன் அந்த கேஸ்டிங் அது ஒரு படம். இந்த 2 படம் பெரிய படம் வருது. இது போக தெலுங்குல 5 படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து சிரஞ்சீவி, அனில் ரவிபுடி அந்த காம்பினேஷன். அனில் ரவிபுடி 100% சக்சஸ் ரேட் வச்சிருக்க ஆளு. அதுல வெங்கடேசன் கேமியோ பண்றாரு. அது ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது அது ஒண்ணு. இன்னொன்னு பிரபாஸ் வந்து இன்னைக்கு வந்து தெலுங்குல இருக்க ஒரு மிகப்பெரிய பேண்டஜா ஸ்டார். அவரு ஒரு ஹாரர் சேனல் பிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஹாரர் காமெடி அதுல ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டுங்கிறதே அந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஜனவரி 9 அது ரிலீஸ். அங்க அநாகநாக உக்கராஜ் ஒரு காமெடி படம். நவீன் போலிசெட்டிக்கு வந்து அந்த காமெடி ஜெனருங்கிறது பயங்கரமா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர். அது பண்றாரு. அது போக பொங்கலுக்குனே சங்கராந்திக்குனே எப்பவுமே சர்வானந்தம் நல்ல படங்கள் விடாரு. நடுவில் படங்களே வராம இருந்துச்சு அவருக்கு. சர்வானந்த் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அவருமே ஜனவரி 14 வராரு. சர்வானந்த படம் வருது. அது போக இன்னொரு படம் ரவிதேஜா 76. அது ஒண்ணு மட்டும் தான் டவுட். ஆனா பொங்கல் அப்படின்னா அவங்க போட்டாங்க போஸ்டர், சங்கராந்தி 2026 போஸ்டர்ல போட்டாங்க. அதாவது ரவிதேஜாவோட 76வது படம். டைட்டில் அனௌன்ஸ்மெண்டே பண்ணல. அந்த படம் இப்பதான் டைட்டில் இந்த படம். ஆமா, அது வந்து என்ன 31ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் விட போறாங்க. அது இன்னும் ஷூட்டிங் ஒரு 10 நாள் என்னமோ பெண்டிங் இருக்குனாங்க. ஆனா தெலுங்குல வந்து எப்பவுமே ரிலீஸ்க்கு 10 நாள் 5 நாள் வரைக்குமே ஷூட்டிங் போவாங்க. அது பழக்கம் இருக்கு. ஏன்னா வீரசிம்மா ரெட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 நாளைக்கு முன்னாடி சாங் சீக்வன்ஸ் எடுக்க போனாங்க. 5-6 நாளைக்கு முன்னாடி ரிலீஸுக்கு 5 நாளைக்கு முன்னாடிலாம். இந்த பக்கம் வால்டர் வேரியாவும் அப்படிதான் 7 நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் போனாங்க. அங்க தெலுங்குல ரெகுலரா நடக்கிறதா இந்த விஷயங்கள்லாம். அவங்களுமே இப்போ இன்ன வரைக்குமே சங்கராந்தி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி 5 படங்கள் தெலுங்குல வருதுங்கிறப்ப நீங்க தமிழ்ல 2 படம் போட்டி தெலுங்குல 5 படம் போட்டி மொத்தம் 7 படம் போட்டிங்கிறப்ப 8வது படத்தை கருப்பை இறக்க மாட்டாங்கல்ல. நீங்க வந்து இங்கிட்ட ஏதாவது ஒரு படம் குறையணும், அங்கிட்ட ஏதாவது 2 படம் குறையணும். இப்படி ஏதாவது குறைஞ்சாதான் அங்க வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் எல்லாமே எப்படி சொல்றது, பிசினஸ் அடிப்படையில அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம். எல்லாம் நடக்கணும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு சாதகமா நடந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம். ப்ரோ அந்த 76 டைரக்டர் யாரு? அதுவே மறந்துருச்சு. நான் பேரு அந்த ஃளைட்ல போட்டுக்கிற போஸ்டர் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. டைட்டில்லாம் இல்ல, அது அனௌன்ஸ் சும்மா இது மட்டும் தான். ஆமா, லவ் ஸ்டோரி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நினைக்கிறேன். நேத்து கூட நான் இதை பார்த்தேன்.
ஃபேமிலி என்டர்டெய்னர் ரவிதேஜா. இவர் சிரஞ்சீவியோட ஒரு படம் இருந்துச்சு, அந்த படம் என்னங்காச்சு? விருபக்ஷாவோ விருச்சா என்னமோ. அது வந்து விஸ்வாம்பரா, அது மே 9 ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. அது போன வருஷம்லங்க பேசினது. ஆமா, போன வருஷம் சொன்னாங்க அதே வார்த்தை இந்த வார்த்தை காப்பாத்துறாங்க. இந்த வருஷம் தான் மே மாசம் முடிஞ்சிருச்சேப்பா. அதனாலதான் அடுத்த வருஷம் மே மாசம் மே மாசம் முடிஞ்சிருச்சு இல்ல, அப்ப அடுத்த வருஷம் மே மாசம் ரிலீஸ் பண்ண முடியும். போன வருஷம் மே மாசம் அந்த படம் ரிலீஸ் பண்றதா அது அட்வர்டைஸ்மெண்ட். தீபாவளி, பொங்கல். இந்த சங்கராந்திக்கும் அந்த படம் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பயங்கரமா பண்ணிட்டு பக்காவா பண்ணிட்டு நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதான் நாங்க அனௌன்ஸ் பண்ற கடைசி ரிலீஸ் தேதி. கண்டிப்பா இந்த தேதியில வந்துடும். பெட்டர் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ல நாங்க மே 9 ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஒரு ப்ரோமோவே வந்துச்சு, உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவே வந்துச்சு. மே 9 ரிலீஸ்ங்கிறதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ விட்டாங்க. அதுல வந்து பெட்டர் விஎஃப்எக்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. சொல்ல போனா சூப்பராகவே இருந்துச்சு. மே 9 கண்டிப்பா இந்த குவாலிட்டியில வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அவர் பையனுக்காக வந்து அந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ராம் சரண் படத்துக்காக. ஆமா ஆமா, அது போன வருஷம் அந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணாங்க. அப்படியே மாறி இந்த வருஷமும் வராம அடுத்த வருஷம் போயிடுச்சு. அது ஃபர்ஸ்ட் அந்த பிக் பிசாரா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டுங்க. அந்த மாதிரி நல்லா பயங்கரமா ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த படம் நல்லா போகும். அந்த படம் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சரியான ஒரு ஃபன் ஃபேண்டசி எலிமெண்ட் படம் அதெல்லாம். ப்ரோ ரிஷபாவுமே எனக்கு தெரிஞ்சு அந்த மூட்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரிஷபா எனக்கு என்னங்க அது எனக்கு அந்த வேணா விடுங்க. இவர் வரவே இல்லை நம்மாலே. அதுக்கப்புறம் ஆர்ஜே விஷால் நம்ம ஸ்பேஸ் அவுட்டே போயிட்டாரு. இல்லை, அவர் ரொம்ப ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இங்கே வர டைம் இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி சரி விடுங்க, என்ன வேணாலும் ரீசன் சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அஜித் ப்ரோ, அவரு அங்க ஃபர்ஸ்ட் எங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து ஊர்ல இருந்தாங்க, அதனால இங்க ஜாலியா வந்துட்டு இருந்தாரு. ஒய்ஃப் இப்ப அவரு கூடயே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் போன் எடுத்து அவங்க விடுவாங்க? இல்ல, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் தான் சொன்னேனே. அதெல்லாம் ஏத்துக்கிறவே முடியாது பாஸ். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் வரத்தான் செய்யும் நண்பர்களுக்கு இடையில. அதெல்லாம் வந்து லாங் டைமா எடுத்துட்டு போகணுங்கிற தேவையே இல்லை. டிஸ்கஷன், ஆர்கியூமெண்ட், அதெல்லாம் ஹெல்த்தி டிஸ்கஷன்ட்டு போயிட வேண்டியதானே. இல்ல அதுக்கப்புறம் நம்ம தனியா போடுற ஸ்பெஸ்லயே 2 டைம் தான் வந்திருக்காரு, 5 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. இல்ல மாவீரன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே இப்ப நான் இது பண்றதான். பட் நான் எப்போ கேக்குதா அவர் பேசுறது? வரும்போது அவர் பாக்குறது ஸ்பெஷலா இல்ல நைட் நம்ம ஸ்டேஜ் கேட்பேன். நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போதுமே வந்து இப்ப கேட்பேன், இல்ல நைட்ல நான் கேட்பேன். அப்ப பாக்குறது அவர் பேரு இருக்கா நினப்பட்டு வந்து நான் இப்ப அவர் பேரையே நான் பாக்குறதே இல்லை நம்ம ஸ்பேஸ்ல. வேற ஒண்ணும் இல்லை, அது ஒரு சின்ன ஒரு மன வருத்தமாவே இருந்துச்சு எனக்கு. இருக்கு இல்ல ஆக்சுவலா ஒரு ட்விட்டர் வருதே கம்மி போல ப்ரோ. சரி சரி, அதனால ஒண்ணும் இல்லை, அதனால ஒண்ணும் இல்லை. வாங்க. சரி, ரொம்ப நன்றிப்பா. ஓகே பாய், தேங்க்யூ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ரொம்ப நன்றி நன்றி. ஓகே ப்ரோ, இந்த டைரக்டர் பேரு ஏதோ கிஷோர் கமாலான்னு போட்டிருக்கு. என்ன பேர் போட்டிருக்கு? கிஷோர், ஒரு நிமிஷம் இருங்க, கிஷோர் திருமலான்னு. அவர் எடுத்த 2-3 படம் தான் நான் பார்த்திருக்கேன். நம்ம இங்க தடம் மஞ்சுல அந்த படத்தை அங்க ரீமேக் பண்ணிருக்காரு. அது போக ராம்பத்தினி வச்சு 2 லவ் பிலிம், அந்த படம்னா தமிழ் டப்பிங்ல நான் பார்த்திருக்கேன். சைலஜாவா? சைலஜா அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரம்மன் பட ஹீரோயின். அப்போ ஒரு ஆவரேஜ் இல்ல, அதான் அப்போ ஒரு ஆவரேஜ் படம் தான் வரும், அவ்வளவுதான். ஓகே ஓகே, பெருசாலாம் எதிர்பார்க்க தேவையில்லை. நான் மாஸ் ஜத்தாராவே வந்து தமாக்கா டைரக்டர்ங்காட்டே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் அதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இவருக்கு தடம் ரீமேக் பண்ணாரா இந்த கிஷோர் திருமலா? அவர் தானே அவரு? பிரகாஷ் ப்ரோ ஏதோ ஒரு பெரிய குரூப் போட்டோ உங்களோட போட்டு அதை பத்தி சொல்லுங்கன்னு போட்டிருக்காரு. கமெண்டே பார்க்கல, பாக்குறேன் என்ன போட்டோ போட்டிருக்காங்க. ட்விட்டப் போட்டோ போட்டிருப்பாரு நினைக்கிறேன். நேற்று சொன்னல இந்த ட்விட்டப்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அதே தான்.
பிட்டப்லாம் நடக்கும். அந்த ட்விட்டர்ல உள்ளவங்கலாம் சந்திச்சு அப்பப்போ ஒரு வருஷம் ஒவ்வொரு ஈவெண்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு ஊர்ல வைப்பாங்க. சென்னையில ஒண்ணு, கோயம்புத்தூர்ல ஒரு தடவை, மதுரையில ஒண்ணு, திருச்சியில ஒண்ணு, திருநெல்வேலியில ஒண்ணு, பாண்டிச்சேரியில ஒண்ணுலாம் நடந்துச்சு. அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு ட்விட்டர்ல உள்ள ஆட்கள்லாம் அவங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒரு ஈவெண்ட் வச்சு ஒரு ஒரு டின்னர் வச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசி அவங்களோட ஐடிக்கள்ல பரவிக்கிட்டு அப்பெல்லாம் பேர் நிறைய பேத்துக்கு இருக்காது. அதை எப்படின்னா ஒரிஜினல் பேர் வைக்க மாட்டாங்க. இப்ப எப்படி டிக்கடையார் இருக்காரு, டிக்கடையார் ஒரிஜினல் பேர் இங்க நிறைய பேத்துக்கு தெரியாது. அவர் பேர் முரளிகண்ணன். ஆனா வந்து இப்ப இது மாதிரி வித்தியாசமான பெயர்கள் உள்ள ஆட்கள் அங்க போய் என் பேர் இது அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு அறிமுக விழா மாதிரி இருக்கும் அது. அப்ப இந்த நிறைய பேர் அதை கலந்துக்குவோம், பேசுறது, அவங்கள்ட்ட மைக் கொடுத்து ஒவ்வொருத்தரும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஜோக் சொல்றது, பாட்டு பாடுறது, அது நிறைய ஒரு ஃபன், அதாவது கெட் டுகெதர், அவ்வளவுதான். ட்விட்டர்ல உள்ளவங்க கெட் டுகெதர் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். அது வந்து 2013 எடுத்ததுன்னு நினைக்கிறேன். இது 2013-14 எடுத்தது. அந்த ஈவெண்ட்ல எடுத்தது. இது மதுரை ஈவெண்ட்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் திருச்சியில ஒன்று நடந்துச்சு. 2 மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி இந்த 4லையும் நான் கலந்துக்கிட்டேன். சென்னை ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கல. அதுக்கப்புறம் அந்த கலாச்சாரம் ஒழிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு சிலர் அதில் வந்து அதுக்கப்புறம் கடைசியாக நடந்துக்கிட்ட ஒரு சில இதில் வந்து ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பஞ்சாயத்தாச்சு. அது சிலர் வந்து இந்த குடிச்சிட்டு அங்கே வந்து திட்டுறது இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அது தவறாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த ஒரு அந்த ஆர்கனைசர் மாதிரி ஒரு 4 பேர் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அதை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக அந்த ட்விட்டப்புங்கிறது நடக்கலை. எனக்கு இன்னுமே அதெல்லாம் ஒரு நடந்தால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எப்படி நம்ம நேரில் பார்க்காத ஆட்கள் அப்படிங்கவும் பயங்கரம் சில பேர் பின்னாடி ஜாலியாக முன்னாடி பேசி பின்னாடி திட்டுற ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் இதுமாதிரி நேரில் பார்த்து பழகிட்டா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் இருக்கும். அதுக்கான ஒரு விழா மாதிரி அது இன்னும் நடத்திட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கும். தெரு ஃப்ரெண்ட்ஸு, ஜிம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் தேட்டர் போகிற ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி இந்த ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணிக்கிற ஒரு விழாவாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் நடத்துறது இல்லை, அவ்வளோதான். இதுதான் அந்த போட்டோவுக்கு பின்னாடி உள்ள கதை. அதுல டீ கடையா இருக்காரு அப்போ? இந்த இமேஜில் டீ கிடையாது இல்லை. ஓகே ஓகே. இந்த இமேஜில் இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வந்து ட்விட்டர் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த அப்போ அவர் தான் பெரிய பிரபலம். அவருக்கு நடுவில் இருக்கிறவர் வந்து இப்போ அவர் இல்லவே இல்லை, பிரசன்னாங்கிறவர். இதுக்கு நடுவில் பச்சை டிஷர்ட் போட்டவர் வந்து இப்பயும் இருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த காமன் மேன் அப்படின்னு இருப்பார், அவர் தான் அவர். இதில் பரிசல் கிருஷ்ணா இருப்பார், புதிய தலைமையில் ஒர்க் பண்ணுறாருல, இப்போ டிஜிட்டல் சீஃபாக எடிட்டராக இருக்காரு, அவர் இருப்பார். இதில் பல பிரபலங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் பிரபலங்கள்னே தெரியாமல் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க இதில், நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இதில். அப்புறம் என்ன சொல்றது, ஒரு உதவி இயக்குனர் இருக்கிறாரு, ஒரு ரயில்வே லோக்கோ பைலட் இருக்கிறாரு, அதே மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டாஃப் இருக்கிறாரு. வேற யாரா இருக்கா இருங்க அப்படியே போட்டோ பார்த்தா, இப்போ ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்க ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லாமே அதுல இருக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து நிறைய பேர் கலந்துக்குவாங்க, நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன். இப்போ அது இல்லவே இல்லையே, அந்த அப்படி ஒரு விழாவே இல்லை. பிரகாஷ் ப்ரோ, எங்க ஊர்ல இந்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த படம்? சமுத்திரக்கனி. இது என்ன படம் சொல்லுங்க. தலைவா, நாம ஏன் ஒரு விழா நடத்தக்கூடாது? நினைச்சேன் என்னடா இன்னும் ஒருத்தர் ஆஜராகலையே. இல்ல 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 சுகன் ப்ரோ, வேணாம் அதெல்லாம் வேணாம். சிரிக்கிறீங்க, எதுவுமே சொல்லலையா? பரணி ப்ரோ, என்ன ப்ரோ பரணி ப்ரோ, அவர் நடத்துறாங்களோ இல்லையோ, அவர் போய்கிட்டு தான் இருக்காரு பரணி ப்ரோ. இல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தா கண்டிப்பா நடத்தலாம் சுகன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஒரு பேச்சுக்குனாச்சும் சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப பரணியோட பதில ஆமோதிக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல சுகன் ப்ரோ, அப்படியே நடத்தினாலும் நான் வர மாட்டேன், அவ்வளவுதான். அஜித் பல்டான் என்ன படம் ரிலீஸ் ஆகுது? சமுத்திரக்கனி படம். வாலிபன் சுற்றும் உலகம். அது சமுத்திரக்கனி படமா? ஆமா, அது பழைய படம் இல்ல, அது உலகம் சுற்றும் வாலிபன். அது உலகம் சுற்றும் வாலிபன். இது வந்து இல்தக்க செய்யாவா? இது இல்தக்க செய்யா. படம் பேர் சொல்லுங்க. வாலிபன் சுற்றும் உலகம். வாலிபன் சுற்றும் உலகம் மூவி. ஏங்க கூகுள்ல போட்டா 2012 வந்து ஏதோ ஒரு படம் வருதுங்க. அது எது டப்பிங் படமா இருக்க போகுது? டப்பிங் இல்ல, ஸ்பூஃப் படம் மாதிரி இருக்கு. சரி, ஓகே பரணி, முடிச்சிடலாமா? ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா போச்சு. ஒரு
ஒரு 1/2 மணி நேரம் நல்லா போச்சு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கேள்வி பதில் அது மாதிரி போகிறப்ப கேள்விகள் நிறையா இருந்துச்சுன்னா கேள்விகள் நிறையா வரும், ஜாலியாக போகும். அப்புறம் திரும்ப அவர் சந்தோஷம் அப்படின்னா அவர் வந்து சூப்பராக சந்தோஷமாக நமக்கு எப்பவுமே அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணார். எனக்கு அவர் சொல்கிற சந்தோஷங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்கிற வார்த்தையிலே கடைசி ஃபினிஷிங் டச் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா இருந்துச்சு. அவர் பேசி முடித்தோம். அவ்வளோதான் நினைக்கிறேன். நீ டாபிக் முடிச்சிடும், நாளைக்கு பேசுவோம். வேற ஒன்றும் இல்லைல்ல? இல்லை வேறெல்லாம் மாட்டேன். நாளைக்கு எப்படி சுகுமார் ப்ரோ இது பார்த்துருவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம், 1 மணிக்கு நாளைக்கு ஆரியன் ஷோ இருக்கு. ஆரியன் பார்த்துட்டு நாளைக்கு வந்து ரிவ்யூ சொல்லுவார். ஃப்ரெஷ் ஷோ இருக்கு நாளைக்கு ஆரியன். அப்போ ஆன்பாவும் நாளானைக்கும் ஆரியன் தான் இருக்கு. நாளானைக்கும் 2 வாட்டி ஃப்ரெஷ் ஷோ போடுவாங்களா? இல்ல, நாளைக்கு 1 மணிக்கு போடுறது ஃப்ரெஷ் ஷோ கிடையாது பரணி, அதுவும் பிரீமியர் ஷோ தான். நாளை மறுநாள் போடுறதும் பிரீமியர் ஷோ தான். இது வந்து நாளைக்கு போடுறது இந்த இன்ஃப்ளூயன்சர் பிரீமியர் மாதிரி, நாளை மறுநாள் போடுறது செலிபிரிட்டி பிரீமியர். இன்ஃப்ளூயன்ஸ் செலிபிரிட்டி பிரீமியர் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன். அதுதான் நாளை மறுநாள் போடுறாங்க. வியாழக்கிழமை சத்தியம் தியேட்டர்ல போடுறாங்க. நாளைக்கு வந்து போடுறது வந்து இங்க நம்ம வேளச்சேரியில. ஓகே சரி, ஓகே பாப்போம். ஓகே, பை. பை.